வணக்கம் and welcome back to J Story Box. இன்னைக்கு நாம ஐஎஸ்ஆருடைய உயிர் என்ற கதையை தான் கேட்க போறோம். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. நமது தேசத்தில் எவ்வளவோ சாஸ்திர சம்பிரதாயங்கள் உள்ளன. உலகில் வேறு எங்கும் எவரிடமும் காணப்படாத அபூர்வமான விஷயங்களும் நம்மிடம் மட்டுமே காணப்படுகின்றன. நமது சாஸ்திரங்களில் எண்கணிதம், சாமுத்திரிகா லட்சணம், கைரேகை சாஸ்திரம், நாடு ஜோதிடம், மச்ச சாஸ்திரம், பிரசன்ன ஜாதகம் என்று பல உள்ளன. இவைகளில் சிற்ப சாஸ்திரம் என்று ஒன்று தனியாக உள்ளது. இது அபூர்வமான கலையாகும். இந்த கலைக்கு தேவலோகத்தை சேர்ந்தவன் தலைவன் ஆவான். இவன் புதிய நகரங்களை நிர்மாணிப்பதில் தலை சிறந்தவன். ராவணன் இவனை கொண்டு இலங்கை நகரை இந்திராபுரிக்கு இணையாக வடிவமைத்துக் கொண்டான் என்பார்கள். நாகநாத பிள்ளை ஒரு தலைசிறந்த மிருதங்க வித்வான். இந்தியாவின் முதல் 10 மிருதங்க வாத்திய கருவியோடு மேடையில் அமர்ந்து விட்டால் ஒரு சாகரத்தையே உருவாக்கி விடுவார். அவர் வரையில் மிருதங்கம் தான் இந்த உலகின் ஒரே பொக்கிஷம். அவரிடம் உள்ள 10 விரல்கள் தான் அந்த பொக்கிஷத்தை பொத்தி பொத்தி பாதுகாக்கும் காவல்கள். அவரது விரலில் பச்சை மரகதக்கல் மோதிரம் ஒன்று வெகு பிரசித்தம். அவர் மிருதங்கம் வாசிக்கும் பொழுது அந்த மோதிரம் ஒளி கூத்தாடும். ஒரு இசை நிகழ்ச்சியில் அவரது வாசிப்பில் மயங்கிய ஒரு கோட்டீஸ்வரர் தனது கையில் இருந்த அந்த மோதிரத்தை கழட்டி நாகநாதன் பிள்ளைக்கு போட்டுவிட்டார். அந்த மோதிரம் வந்த வேலை ஒரு அற்புதமான அமிர்த நாழிகை நேரம் போலும். அவருக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருதை அறிவித்தது. அதை வாங்க சென்ற இடத்தில் ஜனாதிபதி மாளிகையிலும் வாசித்து காட்டும் ஒரு வாய்ப்பு. அங்கேயே அப்பொழுதே அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளுக்கு அரசாங்க செலவிலேயே சென்று வர வாய்ப்புகளும் கிடைத்துவிட்டன. இன்னமும் 10 நாட்கள் தான் இடையில் உள்ளன. ஆனால் பாவ நாகநாதன் பிள்ளை என்று என்ன தோன்றுகிறது? யார் கண்பட்டதோ இல்லை விதியின் விளையாட்டோ இன்றைய அதிகாலை பொழுது அவரை முடமாக்கிவிட்டது. எப்பொழுதும் பயிற்சிக்காக 4 மணிக்கு எழுந்து விடுவார் அவர். மொட்டை மாடியில் சிறு அறை கட்டியுள்ளார். உள்ளே போய் உட்கார்ந்து கொண்டு அறை கதவை அடைத்துவிட்டால் இடி விழுந்தாலும் வெளியே கேட்காது. அந்த அறையில் ஸ்படிகலிங்கம் ஒன்று உள்ளது. அதுதான் நாகநாத பிள்ளையின் வாசிப்பை அனுபவித்து கேட்கும் ஒரே ரசிகர். இவரும் ஒரு கும்பிடு போட்டுவிட்டு மிருதங்கத்தை கையில் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தால் தாளக்கதியில் 7 இசையும் கும்மி அடிக்கும். கர்நாடக சங்கீதம் தெரிந்தவர்களின் காதுகளில் தேன் வடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாசிப்பு அவருடையது. இதே போன்ற ஒரு வாசிப்பில் அன்றும் பிள்ளைவாள் மூழ்கிய போதுதான் அந்த நடக்கக்கூடாத ஒன்று நடந்துவிட்டது. விசுக்கென்று வலது கையும் வலது காலும் ஒரு சேர இழுத்து கொண்டு விட்டன. அப்படியே சுருண்டு தரையில் விழுந்து விட்டார். விஷயம் வெளியே தெரிந்தால் நிச்சயம் விபரீதம்தான். ஊரே திரண்டுவிடும். வாயால் பிரித்து மேய்ந்து விடுவார்கள். பத்திரிகைகளிலும் டிவிகளிலும் ஒரு பெரும் அனுதாபத்திற்குரிய காட்சி பொருள் ஆகிவிடுவார். மொட்டை மாடி அறைக்குள் வாசிக்கும் பொழுதே பாதத்தால் இழுபட்டு சுருண்டு விழுந்துவிட்ட பிள்ளையை பல மணி நேரம் கழித்துத்தான் அவருடைய மனைவி லட்சுமி அலியை நெருங்க முடிந்தது. அதுவும் கதவை உடைத்துக்கொண்டு. உள்ளே மிருதங்கம் ஒரு பக்கமும் அவர் ஒரு பக்கமும் கிடந்ததை பார்த்து அவளுக்கு மயக்கமே வந்துவிட்டது. சுதாரித்து மாடியிலிருந்து அவரை கீழே தூக்கி வந்து படுக்கையில் போட்டுவிட்டு டாக்டருக்கு போன் செய்யலாம் என்று முனைந்த பொழுது நல்ல வேளையாக பிள்ளையின் நெருங்கிய நண்பரும் பிரபல தொழிலதிபருமான சிவபிரகாசம் வந்து சேர்ந்தார். அவரை பார்த்தவுடன் லட்சுமி குமறிவிட்டாள். அண்ணே, என்னம்மா, என்னாச்சு? அவரை வந்து பாருங்கண்ணே. ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? பதட்டப்படாத லட்சுமி, இரு, நான் என்னன்னு பார்க்கிறேன். சிவபிரகாசம் தன் நண்பரை நெருங்கி சென்று பார்த்தபொழுது அவருக்கு வாய் கோணி கொண்டு விட்டது. கையையும் காலையும் கைப்பற்றி வாத முகத்திலும் முன்னேறி உச்சி மண்டியை நோக்கி பயணிப்பது தெரிந்துவிட்டது. அடுத்த நொடியே தன் செல்போனில் நரம்பியல் நிபுணர் டாக்டர் ராமையாவுக்கு ஒரு போன் போட்டு மின்னல் வேகத்தில் வரும்படி கேட்டுக்கொண்டார். டாக்டர் ஒரு பக்கம் வந்து பரிசோதிக்கட்டும். அந்த இடைவெளியில் நாம் விடந்தாங்கி என்னும் கிராமத்து சிவாலயம் ஒன்றுக்கு சென்று அங்குள்ள சிவலிங்க தரிசனத்தை முடித்துவிட்டு வருவோமா? அத்தியாயம் 2. சிற்ப சாஸ்திரத்தில் மயன் மட்டுமல்ல, பிரம்ம ஞானியான விஸ்வகர்மாவும் தலை சிறந்தவர். 3 பெரும் தெய்வங்களில் படைப்பு தொழிலுக்கு அதிபதி பிரம்மா. அவரின் அம்சம்தான் விஸ்வகர்மா. கல்லிலும் மண்ணிலும் இவர் கண்ட கலைவனங்களுக்கு ஒரு அளவே கிடையாது. சிற்ப சாஸ்திரத்துக்கான அழகுகளை கண்டறிந்து அதை சூத்திரமாகவே உருவாக்கியவர் விஸ்வகர்மா. இன்று இவரது சூத்திர அடிப்படையில்தான் சிற்ப கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. விடைத்தாங்கி அழகான கிராமம். 8 திக்கும் பசுமையான வயல்வெளிகள். ஆங்காங்கே பெரிய அளவில் குளங்கள். அதில் தழும்ப தழும்ப தண்ணீர். ஊருக்கு நடுவில் 1 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்திருந்தது அந்த சிவாலயம்.
இங்கே அந்த ஈசனின் திருப்பெயர் கைலாசநாதன், அம்பிகைக்கு பர்வர்த்தினி என்று பெயர். ஊரில் எங்கிருந்து பார்த்தாலும் கோவில் கோபுரம் கண்ணுக்கு தெரியும். அங்கே ஒரு கட்டுப்பாடு உண்டு. எக்காரணம் கொண்டும் கோவில் கோபுரத்தின் உயரத்துக்கு ஈடாக எந்த ஒரு கட்டடமும் கட்டப்படக்கூடாது. ஊரிலேயே எந்த காலத்திலும் கோவில் கோபுரம் தான் உயரமானதாக இருக்க வேண்டும். இந்த கட்டுப்பாட்டை ஒரு நிலக்கிழார் மீற விரும்பினார். அட போங்கப்பா, கோபுரம் 80 அடி உயரம் இருக்கு, அதுக்காக நாம 90 அடி 100 அடி உயரம்னு கட்டடம் கட்டக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம சாமி பெரிய சாமி தான், அவருக்கு மிஞ்சி எதுவும் கிடையாது தான். அதுக்காக கோபுரத்தை விட உயரமா கட்டடம் கட்டினா அது தப்புங்கிறதெல்லாம் சும்மா என்று சொல்லிவிட்டு தன் மாடி வீட்டை ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டடமாக கட்ட திட்டம் போட்டார். ஆனால் அப்படி திட்டமிட்ட மறுநாளே அவருக்கு நெஞ்சுவலி வந்து மனிதர் மண்ணுக்குள் போய்விட்டார். அவரின் முடிவு ஊரையே ஒரு உலுக்கு உலுக்கிவிட்டது. அதன் பின் உயர்ந்த கட்டிடம் கட்ட எவருக்கும் தைரியம் வரவில்லை. இந்த ஊர் கைலாசநாதர் கோவிலில் ஒரு ஆச்சரியமான விஷயம், இங்கே சுவாமியை விட அவருக்கு எதிரில் மண்டியிட்டு அமர்ந்திருக்கும் நந்தீஸ்வரர் தான் மதிப்பதிகம். அதனால தான் இவரது பெயரில் இந்த ஊர் விடை தாங்கி எனப்படுகிறது. விடை என்றால் காளை மாடாகிய நந்தியை குறிக்கும். இங்கே நந்தீஸ்வரர் தான் பேசும் தெய்வம். அந்த பேசும் தெய்வத்திடம் ஒரு கோரிக்கை வைப்பதற்காக அந்த ஊருக்குள் நுழைந்து கொண்டிருந்தாள் நடிகை நந்தனா. அவள் ஒரு செப்பு சிலை, சுண்டிவிட்டால் ரத்தம் தெறிக்கும் தேகம். நடிகர் நடிகைகளுக்கு உடம்பு தானே முக்கிய ஆதார விஷயம். அவள் வரையில் உடம்பு ஆதாரம் மட்டுமல்ல, பல பேரை மயக்கி சுருட்டி போடும் ஒரு போதை வஸ்துவும் கூட. அப்படிப்பட்ட மேனி அழகை தினமும் கண்ணாடி முன் நின்று பார்க்கும் பொழுதெல்லாம் செம்மாந்து போவாள் நந்தனா. அதனால் இருமாப்பும் அவளிடம் அதிகம் என்று தான் சொல்ல வேண்டும். அவள் கடித்துவிட்டு தூக்கி எறியும் ஆப்பிள் ஒன்று 60,000 ரூபாய்க்கு ஏலம் போனது. அவளது கன்னத்தை ஒற்றி எடுத்த கைக்குட்டை 50,000 ரூபாய்க்கு ஏலம் போயிற்று. தலையில் கூந்தலை அடக்கி காட்ட பயன்படுத்திய கிளிப்புகள், கையில் அணிந்து கழட்டிய கண்ணாடி வளையல்கள் என்று அவள் மேனிப்பட்ட பொருட்கள் எல்லாமே தாறுமான விலையில் ஏலம் போயின. அழகு தேவதை, பூலோக ரம்பை, தமிழ் திரையின் ஊர்வசி, எழிலரசி, தங்க சிலை என்று அவள் பெற்ற பட்டங்களுக்கு ஒரு அளவே இல்லை. அநேகமா தமிழ் நடிகைகளில் கோடிகளில் குறைவின்றி சம்பளம் வாங்கும் ஒரே நடிகையும் அவளாகத்தான் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நந்தனாவிற்கு இப்பொழுது ஒரு தலைப்போகிற பிரச்சனை. மும்பை தாதா ஒருவன் அவளை ஒரு இரவு படுக்கைக்கு கூப்பிட்டிருக்கிறான். மறுத்தால் அவளை எந்த நேரமும் மரணம் நெருங்கிவிடும். மும்பையில் பரலோகம் போன பல நடிகைகள் அவனது குரூரத்துக்கு முக்கிய உதாரணம். அவனிடமிருந்து போன் வரவும் நந்தனா அதிர்ச்சியில் நடுங்கிய விட்டாள். அவனே அவளுடன் பேசினான். அவளை அனுபவிப்பதற்கான தேதியையும் குறித்து கொடுத்து விட்டான். எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாள். எத்தனை லட்சம் வேண்டுமானாலும் தருவதாக கூறினாள். அவனோ படுத்துவிட்டு எழுந்து போகும்பொழுது நான் தரும் லட்சங்களுடன் நீ போகலாம் என்று கூறிவிட்டு போன் இணைப்பை துண்டித்து விட்டான். யாரிடமும் போய் இது பற்றி பேசவும் முடியாது. ஏனென்றால் அவளை சதா சர்வ காலமும் அந்த தாதாவின் நாட்கள் கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அது அவளுக்கும் தெரியும். ரகசியமாக போலீஸ்க்கு போன் செய்யலாம் தான். ஆனால் போலீஸே அந்த தாதாவின் பெயரை கேட்டால் மிரண்டுதான் போகிறது. தப்பி தவறி போலீஸ்க்கு போனது வெளியே தெரிந்தால் நந்தனாவின் கதையும் அன்றோடு முடிந்து போகும். மும்பையில் ஒரு நடிகை அப்படித்தான் போலீஸ் கமிஷனருக்கே போன் செய்து பாதுகாப்பை கேட்டு பெற்றாள். எப்பொழுதும் அவளை சுற்றி ஒரு பூனைப்படையே நடமாடியது. ஒரு கட்டத்தில் போலீஸ் அந்த பாதுகாப்பை விலக்கிக் கொண்டது. அடுத்த நாளே அவளது மார்பில் எங்கிருந்தோ பாய்ந்து வந்த 4 தோட்டாக்கள் தொலை போட்டு ஒரு இரத்த ஊற்றை மேனி மேல் உருவாக்கிவிட்டன. எப்பொழுதுமே காப்பான் பெரிதா இல்ல கல்லன் பெரிதா என்றால் கல்லன் தானே பெரியவன். காப்பவனுக்கு ஒரு வழி, ஆனால் கல்லனுக்கு பல வழிகள். இதெல்லாம் எண்ணித்தான் நந்தனா போலீஸ்க்கு போவதை தவிர்த்து விட்டாள். அதற்காக அந்த தாதாவுக்கு மடங்கி போகவும் அவளது தன்மானமும் கருப்பும் இடம் தரவில்லை. என்னத்தான் செய்வது? குழம்பி போனாள். யாரிடமாவது ஆலோசனை கேட்கலாம் என்றால் இந்த விஷயத்தில் நம்பும்படியாக ஒருவர் கூட இல்லை. நடிகன் நாகதேவனை அவள் பார்த்து பல மாதங்கள் ஆகிவிட்டது. ஆனால் ஒரு பத்திரிகை நந்தனா அமெரிக்காவில் அவனுடன் ஊரை சுற்றி கொண்டு இருந்ததாக எழுதி அதற்கு சாட்சியாக கிராபிக் செய்யப்பட்ட படத்தையும் போட்டுவிட்டது. அந்த பத்திரிகை ஆசிரியருக்கு போன் செய்து காட்டு கத்து கத்தினாள். மறுநாள் அதையும் ஒரு செய்தியாக்கி விட்டார் அவர். இதனால் நந்தனா தனக்குள்ளேயே தாதா விஷயத்தை சுமக்க மாட்டாமல் சுமந்தாள். எவ்வளவுதான் அவளால் சுமக்க முடியும்? அவள் வீட்டில் ஒரு சமையல்கார மாமி இருக்கிறாள். வயது 80 ஆகிறது. சரியாக கண் தெரியாது, காதும் கேட்காது. ஆனால் கைக்குள் அறுசுவை மன்னன் நலன் ஒளிந்திருக்கிறான். இவள்தான் சாப்பாடு பரிமாறும் பொழுது நந்தனாவின் வாடிய முகத்தை வைத்து அவளுக்குள் ஏதோ ஒரு மனப்புழக்கம் இருப்பதை கண்டுபிடித்தாள். நந்தனாவின் அழகிய தாடியை தொட்டு தூக்கி பிடித்து, என்னம்மா
ஏன் ரொம்ப வருத்தமா இருக்க? கண்ணை சுத்தி கருவளையை விழுற அளவுக்கு உனக்கு அப்படி என்ன கவலை என்று கேட்க நந்தனாவும் மனதில் உள்ளதை கொட்டிவிட்டாள். மாமி, நான் உங்களை இப்ப அந்த அம்பாளாகவே நினைக்கிறேன். என் வேதனையை உங்ககிட்ட தான் சொல்ல போறேன். அப்பத்தான் எனக்கு கொஞ்சமாவது ஆறுதல் கிடைக்கும் என்று நந்தனா சொல்ல சொல்ல மாமியே கலங்கித்தான் போனாள். மாமி, இப்ப நான் என்ன பண்ணட்டும்? அவன் கிராதகன் மாமி. உண்மைத்தான். நடிகையா ஆனதுக்கு நீ கொடுக்க போற விலை ரொம்பவும் கொடுமடி அம்மா. கொடுமைதான் மாமி. ஏன் அழகா பிறந்தேன்னு நினைச்சு வேதனைப்படுறேன். பேசாம முகத்தை பிளேடால கிழிச்சிக்கலாமான்னு எல்லாம் மனசுக்குள்ளே எண்ணங்கள். போடி பைத்தியம். அவனை எப்படி ஜெயிக்கிறதுன்னு யோசிக்கிறத விட்டுட்டு. இது விளையாட்டு போட்டி இல்லை மாமி. ஜெயிக்கவும் தோக்கவும் வாழ்க்கை. அதில் நடக்க போற கொடுமையான விபத்து. இதோ பார், எல்லா சிக்கல்களுக்கும் பகவான் ஒரு வழியை வச்சிருப்பான். பொறுமையா யோசிச்சா வழி தெரியும். ஒரே வழிதான். அவன் விருப்பத்துக்கு ஒன்று சம்மதிக்கணும், இல்லனா தற்கொலை பண்ணிக்கிறதான். அவசரப்படுறியடி. நீ எல்லா நேரத்திலையும் தைரியமா இருக்கணும். திரௌபதிக்கு சிக்கல் வந்தப்ப கண்ணன் ஓடி வந்தான். மாமி, அந்த கண்ணன் இப்ப வருவானா எனக்காக? நீ திரௌபதியா இருந்தா, அதாவது அவளை போல பக்தியும் சிறப்பும் உனக்கு இருந்தா கண்ணன் நிச்சயம் வருவான். இது என்ன பதில் மாமி? என் குரலுக்கு எந்த தெய்வமும் காதே கொடுக்காதே. ஏன்னா தெய்வம்னு உனக்கு இருந்தா தானே. இதை கேட்டதும் மாமி முகத்தில் ஒரு பளிச்சு வெளிச்சம். நந்தனா, வழி கிடைச்சிருச்சு. உன்னோட குரலை கேட்கவும் இந்த கலியுகத்துல ஒரு தெய்வம் தயாரா இருக்கு. என்ன மாமி சொல்றீங்க? விடைத்தாங்கின்னு ஒரு கிராமம். அங்கே ஒரு சிவன் கோவில் இருக்கு. அந்த கோவில்ல நந்தீஸ்வர சுவாமிக்கு தான் மகத்துவமே. அவருக்கு பெரிய காது. அந்த காதுல எல்லோரும் தங்களுடைய மனக்குரிய ரகசியமா சொல்லி அழுதுட்டு போவாங்க. நான் பார்த்திருக்கேன். நீயும் போய் அந்த நந்தீஸ்வரர் காதுல உன் மனக்குரிய சொல்லி அழுதுட்டு வாயேன். மாமி சொன்னது நந்தனாவின் உதட்டை சுழிக்க வைத்தது. அட போங்க மாமி, இப்பெல்லாம் நாங்க நடிக்கிற சினிமாவில் கூட கடவுள் என்பவர் நேர்ல வரதில்ல. நீங்க என்னடானா? இதோப்பா நந்தனா, எதுலேயும் நம்பிக்கை தான் பிரதானம். அதிலும் எங்க நந்தீஸ்வரர் சாமி சாதாரண சாமி இல்ல. குறை கேட்கறதுக்காகவே பெரிய காதை உடையவர். எவ்வளோ பேருக்கு அவர் காதுல குறைகளை சொன்ன உடனே நல்ல வழி பிறந்திருக்கு தெரியுமா? உனக்கு மனிதர்களால உதவ முடியாது. அந்த பகவானா பார்த்து உனக்கு உதவினாதான் உண்டு. அதான் உனக்கு நான் அந்த ஊரை பத்தியும் அங்கே இருக்கிற சாமியுடைய பெருமை பத்தியும் சொன்னேன். மாமியின் குரலில் அழுத்தம் தொடுத்தது. நந்தனாவுக்கும் ஒரு மனமாற்றம் தேவைப்பட்டது. உடனேயே கிளம்பிவிட்டாள். கூடவே அந்த மாமி. பிறர் யாரும் தன்னை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடாது என்பதற்காக சேலை தலைப்பால் தன் முகத்தை மூடிக்கொண்டிருந்தாள். நந்தியின் காதில் நந்தனா சொன்னது என்ன என்று பல ஊடகங்களும் பெரிதாக செய்தி வெளியிட்டுவிடும். மக்களின் ரசனையை ஊடகங்கள் சரியாக அடையாளம் கண்டு கொண்டன. அப்படிப்பட்ட ஊடகங்களின் பட்டியலில் இருக்கும் நடிகைகளில் நந்தனாவிற்கு தான் முதலிடம். எனவே பயபக்தியோடு முக்காடு போட்டுக்கொண்டுதான் விடைத்தாங்கி கிராமத்திற்குள் நுழைந்தாள். சிறிய கிராமம். கோவிலை வைத்துதான் மகத்துவம். எதனாலோ பெரிய அளவில் ஒரு கூட்டமில்லை. கோவிலும் கொஞ்சம் பாழ்பட்டுதான் கிடந்தது. நந்தனாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. மாமியிடமும் கேட்டாள். மாமி, என்ன மாமி, சரியான குக்கிராமமாயில இருக்கு. இருந்துட்டு போகட்டுமே, நமக்கென்ன? இல்ல, இப்பெல்லாம் சாதாரண திருக்கோவில கூட கடுமையான கூட்டம் இருக்கும். அப்படி இருக்க இந்த ஊர் நந்தி மக்களோட குறை தீர்க்கத்துக்குனே இருக்கிறவன்னு சொன்னீங்க. அப்படி பார்த்தா இங்கே கூட்டம் குவிஞ்சு இருக்கணுமே. வாஸ்தவம் தான். ஆனா இந்த ஊருக்குன்னு நிறைய கட்டுப்பாடுகள் உண்டு. அதுல ஒண்ணு, இந்த ஊர் சாமி பத்தி யாருக்கிட்டையும் பெருமையா பேசிக்க கூடாது. அது ஏன் மாமி? அது அப்படித்தான். நானே மனசு கேட்காம தான் உனக்கு வழிகாட்டினேன். அது சரி, உங்களுக்கு எப்படி மாமி இந்த கோவிலை பத்தி தெரியும்? நான் இந்த ஊர்க்காரி தான் நந்தனா. நான் பிறந்ததே இங்கதான் என்றாள் மாமி. நந்தனா அதிர்ந்து விட்டாள். என்ன வாயை பழந்துட்ட? உனக்கு நல்லது நடக்கும். அப்பத்தான் எங்க சாமியை பத்திய உண்மை தெரிய வரும். இனி நீ எப்படி நடந்துக்கணுன்றத நான் சொல்றேன். இப்ப வா. மாமி அப்படி சொல்லவும் அந்த கார் கோவில் வாசலை அடையவும் சரியாக இருந்தது. இருவருமாக இறங்கி உள்ளே சென்றனர். குருக்கள் கதவை பூட்ட தயாராகி கொண்டிருந்தார். மாமியையும் நந்தனாவையும் பார்த்ததும் சற்று தாமதப்படுத்தினார். குருக்களுக்கு மாமியை நன்றாக தெரிந்தது. ஆனால் நந்தனாவை அவர் அறிந்திருக்கவில்லை. அதே நேரம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு என்று மட்டும் சொல்லிக்கொண்டே இருந்தார். நந்தனாவோ அப்படியே சொல்லிக் கொண்டிருங்கள் என்று எண்ணிக்கொண்டே சுவாமி தரிசனம் முடிந்து நந்தீஸ்வரர் சந்நிதிக்கு வந்தாள். பளிச்சென்று இருந்தது சந்நிதி. நந்தி பெருமாள் கழுத்தில் யாரோ சோளக்கதிர் மாலை போட்டியிருந்தனர். வயலின் முதல் அறுவடை. அவரை சுற்றி நிறையவே நெல் கொட்டி கிடந்தது.
ஏராளமான நெய் விளக்குகளும் ஏற்றப்பட்டு இருந்தன. அது பற்றி அவள் கேட்காமலேயே விளக்கம் சொல்ல தொடங்கினார் குருக்கள். இந்த ஊரோட குலதெய்வமே நந்தீஸ்வரர் தான். யாராயிருந்தாலும் அவங்களோட வயல்ல விளையாடுறதுல ஒரு பங்கை இவருக்கு கொடுத்துடணும். இல்லைனா அந்த வயலே அழிஞ்சு போயிடுங்கிறது நம்பிக்கை. அது மட்டுமில்ல, சிற்ப சாஸ்திரப்படி ஒரு சிறு பின்னமும் இல்லாத நந்தி சிலை இது. விஷயம் தெரிஞ்சவங்களால இதுக்கு உயிர் வரவழைக்க முடியும்னு கூட சொல்வாங்க. பக்தர்களோட குறைகளை கேட்டு உடனுக்குடன் அதுக்கு நிவாரணம் தரவராய் இருக்கார் இந்த நந்தீஸ்வரர். ரொம்ப ரொம்ப வரப்பிரசாதமான சாமி. ஆனா ஒண்ணு, கேட்டது கிடைச்சாலோ வேண்டியது நடந்தாலோ அது பற்றி வெளியில சொல்லக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அது மட்டுமில்ல, ஒருத்தர் ஒரு தடவை தான் இந்த சாமி கிட்ட குறைய சொல்லலாம். அது சின்னதோ பெருசோ அவர் நிறைவேற்றி வைப்பார். 2வது தடவைக்கு இங்க இடமில்ல. குருக்கள் சொல்லி முடிக்க நந்தனாவும் நந்தீஸ்வரர் காதருகே சென்று கண்கள் கலங்க நின்றாள். மெல்ல குனிந்து தன் கோரிக்கையை வைத்தாள். சாமி, எப்படியாவது என்ன அந்த மும்பதாதா கிட்ட இருந்து காப்பாத்து. உன்னை விட்டா எனக்கு உதவ ஆளே இல்லை. அவள் அப்படி சொன்னபொழுது அந்த காது மடல் ஒரு உண்மையான காது மடல் போல் ஆடியதாக அவளுக்கு தோன்றியது. உடம்பு சிலிர்த்து விட்டது. அத்தியாயம் 3. நமது தமிழ் ஒரு அரிய மொழி. அதன் சொற்களை பிரித்து பார்க்க தெரிந்தாலே போதும், நமக்கு பொருள் தானாக தெரிய வந்துவிடும். வெறும் சப்தமாக நமது தமிழில் சொற்கள் இருந்ததே இல்லை. உதாரணமாக மா, பலா, வாழை என்கிற முக்கணிகளை எடுத்துக்கொண்டால் அதன் பெயரிலேயே அதன் பொருள் புதைந்திருப்பது தெரிய வரும். மாம்பழம் என்றால் பெரிய பழம் என்று ஒரு பொருள், அன்னையை போல கருணை உடையது என்று இன்னொரு பொருள். இந்த இரண்டுமே அந்த பழத்துக்கு பொருந்தும். தாய்க்கு பிறகு தாய்ப்பாலின் சக்தியை தன்னுள் கொண்டு தன்னை உண்பவர்களுக்கு தருவது மாம்பழமே. மாம்பழம் தின்றால் சூடு என்று சிலர் கூறுவர். அளவறிந்து உண்டால் சூடும் இல்லை, குளிர்ச்சியும் இல்லை. மாம்பழம் தான் எல்லா ஊட்டச்சத்தும் தரவல்லது. மாதா தராததை மாம்பழம் தரும் என்பார்கள். அதே போலத்தான் பலா. பல சுவைகளை தன்னிடம் உடையது என்பதே மருவி பலா என்றானது. வாழையும் இப்படித்தான். இது வாழ்ந்தபடியே இருக்கும். வாழையை நட்டு வைத்தால் எவர் தயவுமின்றி அதை நாம் பல தலைமுறைகளுக்கு பயிரிட்டு கொண்டு இருக்கலாம். ஒரு வாழை குலை தள்ளியவுடன் ஒரு குட்டி வாழையாவது தந்துவிட்டே மடியும். வாழ்வாங்கு வாழ்வது வாழை. நாகநாதன் பிள்ளையை பரிசோதித்த டாக்டர் அதிர்ச்சியை தன் நெற்றியில் காட்டினார். பார்த்து கொண்டே இருந்த சிவபிரகாசம் குறிப்பறிந்து கேட்டார், டாக்டர், பிள்ளைக்கு குணப்படுத்த முடிஞ்ச வாதம் தானே? குணப்படுத்திடலாம். ஆனா என்ன ஆனான்னு இருக்கிறீங்க? இது தாக்கி இருக்கிற வேகத்தையும் விதத்தையும் பார்த்தா என்னால் சரியா கணிக்கவே முடியல. நீங்க என்ன சொல்றீங்க? வாதம் யாருக்கெல்லாம் வரும்னு ஒரு கணக்கு இருக்கு. அது ஒரு வகையில பரம்பரை தொடர்புல வரும். உறவுக்குள்ள கல்யாணமானவங்களுக்கு வரும். சில உணவு பழக்க வழக்கங்கள், அப்பால் வேறு காரணங்கள் நிறைய இருக்கு. நம்ம பிள்ளைக்கு ஒத்தை நாடி தேகம், ஓயாம பயிற்சி செய்யறதால வலுவான கை கால்கள், காலை நேரத்துல செய்யறதால சுத்தமான சுவாச முறை, சங்கீதத்துல கிடக்கிறதுனால நல்ல மன சுத்தம், இப்படி எல்லாமே தெளிவா இருக்கிற ஒருத்தருக்கு எப்படி இந்த நோய் வந்துச்சுன்னு தெரியலையே. என்ன டாக்டர், நீங்க எப்படியாவது பிள்ளைய குணப்படுத்துங்க. இடையில ஒரு வாரம் தான் இருக்கு. பிள்ளை அமெரிக்கா கிளம்பி ஆகணும். பிள்ளையோட ஒரு கச்சேரியை அமெரிக்க ஜனாதிபதி கேட்க போறாரு. அது சரி, இது என்ன காய்ச்சலா சளியா? ஊசி மருந்தால மடக்கி பிடிச்சி 2 நாளில் குணப்படுத்த? அப்படின்னா ஆஸ்பத்திரியில் உடனே அட்மிட் பண்ணுங்க. மாச கணக்கில் சிகிச்சை தரணும். அப்புறம் பிசியோதெரப்பி முறையில் சில பயிற்சி எல்லாம் கொடுக்கணும். அப்ப அமெரிக்கா மறந்துட வேண்டியதுதான். முதல்ல பக்கத்தில் இருக்கிற பாத்ரூமுக்கு ஒழுங்கா போய் வர முடியுதான்னு பார்ப்போம். டாக்டர், உணர்ச்சி வசப்படுறதுல அர்த்தமே இல்லை சிவபிரகாசம். நான் ஆயிரக்கணக்கான வாத நோயாளியை பார்த்தவன். வாதம்னு சொன்னா பிடிச்சிருக்குதுன்னு ஒரு பொருள். இங்கே இவர் கை காலை இழுத்து பிடிச்சு சுருண்டுகிட்டு நரம்பு எதனால் அப்படி ஆச்சுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கே பல நாட்களாகும். டாக்டர் ராமையா ஒரு வைத்திய புலி. அவரே அப்படி சொல்லவும் நாகநாதன் பிள்ளையின் மனைவி லட்சுமி கேவி கேவி அழத் தொடங்கிவிட்டாள். அவள் வரையில் பிள்ளையின் மொத்த வாழ்வை பறிப்போய் விட்டது போலத்தான் தோன்றியது. ஆஸ்பத்திரி படுக்கையில் கிடந்தவரை முக்கிய பிரமுகர்களும் தெரிந்தவர்களும் வந்து பார்த்து நலம் விசாரித்து திரும்பிய வண்ணம் இருந்தனர். அவரை வைத்து நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தவர்கள் ஆஸ்பத்திரி வராந்தாவில் கையை பிசைந்து கொண்டு இருந்தனர். அவரின் கார் டிரைவர் வேலாயுதம் அடிக்கடி முட்டிக்கொண்டு வரும் கண்ணீரை துடைத்து விட்டான். அவன் அப்படி அழுது யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள். திடீரென்று ஒரு முடிவுக்கு வந்தது போல லட்சுமியிடம் வந்தவன் அவளை வெளியே அழைத்து கார் சாவியை கொடுத்தான். என்ன வேலாயுதம், சாவியை எதுக்கு என்கிட்ட தர? அம்மா, நான் இனி உங்க கார் டிரைவர் இல்லை, நான் உத்தரவு வாங்கிக்கிறேம்மா. அட என்னடா இது, இந்த நேரத்தில் நீ என்னை விட்டு போனா நான் என்னத்தடா பண்ணுவேன்? மன்னிச்சுக்குங்கம்மா, நான் இனியும் முதலாளி கூட இருந்தா என் கை காலம் விளங்காம போயிடுமா? அடப்பாவி, என்னடா பேசுற நீ? உனக்கு என்ன ஆச்சு? இதுக்கு மேலே என்னை எதுவும் கேட்காதீங்கம்மா.
என்னை விட்டுடுங்க, நான் வரேன். வேலாயுதம் கண்ணீரை துடைத்துக்கொண்டு ஆஸ்பத்திரியை விட்டு அகல ஆரம்பித்த பொழுது எதிரில் சிவபிரகாசம். லட்சுமி, நீ போ, நாகராஜன் பக்கத்துல இருந்து அவனை நல்லா கவனிச்சுக்க, இந்த பையில நான் பார்த்துக்கிறேன் என்றவர் வேலாயுதத்தின் தோளில் கை போட்டார். அதில் ஒரு வாஞ்சை. என்ன வேலாயுதம், உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? நடந்தபடியே கேட்டார். பயமா இருக்குதுங்க ஐயா. என்ன சொல்ற நீ? எதுக்கு பயப்படணும்? அதை நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, சிரிச்சாலும் சிரிப்பீங்க. நீ சும்மா சொல்லு. ஐயா சொல்லு வேலாயுதம், மனசுல எதையும் வச்சுக்காத. அது வந்துங்க, மெல்லாம விழுங்காம எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு. நான் சொல்ல போறது எந்த ரூபத்திலையும் ஐயாவுக்கு தெரியக்கூடாதுங்க. சரி, நீ விஷயத்த சொல்லு. ஐயா, நம்ம முதலாளிக்கு எதனால இப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியும். அப்படியா? இதையே முதல்ல சொல்லல? சொன்னா நம்பணுங்களே. நீ முதல்ல சொல்லு, நம்புறத பத்தி அப்புறம் கவலைப்படலாம். நல்லதுங்க. விடைத்தாங்கின்னு ஒரு ஊரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையே. அது ஒரு கிராமங்க, திருவண்ணாமலை தாண்டி காஞ்சிபுரம் போற வழியில இருக்குங்க. அதுக்கு என்ன? அந்த ஊர்ல உள்ள ஒருத்தர் தன்னோட வயக்காட்டை விற்கிற முடிவுல இருந்தாரு. அதை நம்ம முதலாளியும் வாங்கி போட நினைச்சாருங்க. சரி, அதுக்காக அந்த ஊருக்கு போனோம். நான் தான் வழக்கம் போல காரை ஓட்டினேன். அருமையான ஊருங்க. திரும்பின பக்கமெல்லாம் பச்சை பசல்னு வயல்வெளிங்க. எங்க பார்த்தாலும் தண்ணீர் நிறைஞ்ச குளம். ஊருக்கு நடுவுல அழகான ஒரு சிவன் கோவில். இந்த விளக்கமெல்லாம் எதுக்கு? நான் என்ன கதையா கேட்டேன்? இல்லைங்க, நான் சொல்றதுல அர்த்தம் இருக்குங்க. சரி சொல்லு. அங்க வயக்காட்டை வாங்கி போட முடிவு செஞ்சிட்டாரு முதலாளி. அந்த ஊர்ல ஒரு வழக்கம் உண்டுங்களாம். வயல்ல எவ்வளவு விளைஞ்சாலும் விளைச்சல்ல 110% அந்த ஊர்க்கடங்குக்கு தானமா கொடுத்துடணுமாம். சரி, நாகநாதன் கொடுக்க முடியாது என்ற மாதிரி ஏதாவது சொன்னானா? அதெல்லாம் இல்லைங்க. 10% என்ன 20% தந்துடுறேன், எல்லாம் கோவிலுக்கு தானேன்னு சொல்லி சந்தோஷமா ஒத்துக்கிட்டாருங்க. அப்புறம் என்ன பிரச்சனை? எல்லா விஷயத்தையும் நல்லபடியா பேசி முடிச்சுட்டு கார்ல திரும்பும் பொழுது திடீர்னு, டேய் வேலாயுதம், நீ நகரடா, நான் கார் ஓட்டுறேன்னு சொன்னாரு. இந்த மாதிரி பல முதலாளிகளுக்கும் அப்பப்ப கார் ஓட்டுற ஆசை வரும். அப்புறம் அங்க தாங்க விதி விளையாடிடுச்சு. வேலாயுதம் ஒரு இடைவெளி விட சிவசங்கரன் முகத்திலும் ஒரு பீதி அழகான கூடாரம் போட்டது. வேலாயுதத்தை பார்த்து வெறுக்கி விட்டது அந்த பீதி. காரை ஓட்டிட்டு வர வழியில ஒரு இடத்துல திடீர்னு ஒரு காளை மாடு இடப்பக்கத்துல இருந்து வலப்பக்கமா போச்சுங்க. அப்படி ஒரு அழகான புஷ்டியான காளை மாட்டை என் வாழ்நாள அதுக்கு முன் நான் பார்த்ததே இல்லைங்க. பீடிகை போதும், விஷயத்துக்கு வா. அந்த காளை மாட்டை பார்த்து முதலாளியும் மிரண்டாரு. அது நடு ரோட்ல ஜம்முன்னு நடந்து போச்சு. ஐயா ஆரன் அடிச்சும் ஒதுங்கி போகல. அப்பப்ப திரும்பி மட்டும் பார்த்துச்சு. அப்புறம் ரொம்ப தூரம் ஒரே கூத்து. ஒரு கட்டத்துல காரை நிறுத்தி என்னை பார்த்து, டேய் அந்த மாட்டை விரட்டி அடிடான்னு சொன்னாரு. நானும் சரின்னு ஒரு குச்சியை ஒடிச்சுக்கிட்டு அதை அடிக்க போனேன். ஆனா அது அசரல. ஜல்லிக்கட்டு காளை மாதிரி என்ன பார்த்து புசு புசுன்னு பெருமூச்சு விட்டுச்சு. முன்னிரண்டு காலால மண்ணை கீறிக்கிட்டே என் மேல பாய தயாராகிடுச்சு. நான் திரும்பி ஓடி வந்து காருக்குள்ளே ஏறிக்கிட்டேன். ஐயாவுக்கு ஒரே கோபம். சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்தவர் காரை பயங்கர வேகமா எடுத்தாருங்க. எதிரில் அந்த மாடு நிக்கிறத பத்தி கவலைப்படாம வண்டியை விட்டாருங்க. திரும்பவும் இடைவெளி விட்ட பின் சிவபிரகாசத்துக்குள் கோபக்குமிழ்கள் பட்டென்று வெடித்தன. அப்புறம் என்னாச்சு? அந்த மாடு அடிபட்டு செத்து போச்சா? செத்து போகலிங்க. ஆனா அதோட காலில் பலமான அடி. காரோட முன்பக்கம் அப்படியே ஒரு ஜானுக்கு நசுங்கி போச்சுன்னா பாத்துக்குங்களேன். மொத்தத்துல ஒரு காளை மாட்டு மேல காரை ஏத்தி ஆக்சிடென்ட் பண்ணினான். அதுல அந்த மாட்டுக்கு நல்ல அடி, இவ்வளவுதானே? இல்லைங்க, இதுக்கு மேல தாங்க விஷயமே இருக்கு. திரும்பவும் வேலாயுதம் பிடிக்கை போட்டான். என்னையா, ஏன் இப்படி இந்த விஷயத்தை இந்த இழு இழுக்கிற? என்னைக்கு அந்த மாடு அடிபட்டுச்சோ மறுநாளே முதலாளிக்கு கை கால் இழுத்துக்கிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, ஆஸ்பத்திரிக்கு அவரை கூட்டிகிட்டு போகும்போது நம்ம வீட்டு முன்னால அந்த மாடு ரத்தம் சொற்ற காலோட நின்றுக்கிட்டு இருந்துச்சுங்க. அவன் சொன்னதை கேட்கவும் சிவபிரகாசத்துக்கு சற்று பகீர் என்று தான் இருந்துச்சு. என்னையா சொல்ற? விடைத்தாங்கில் அடிபட்ட மாடு இங்க சென்னையில மயிலாப்பூர்ல வீட்டு வாசல்ல நின்றுட்டு இருந்துச்சா? ஆமாங்க. அதை பார்த்து எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இருந்தாலும் முதலாளி உடம்பு இருக்கிற இருப்பை மனசுல வச்சுக்கிட்டு நான் எதுவும் சொல்லல. ஆமா, நீ நல்லா பாத்தியா? அடிபட்ட அந்த காளை மாடு தானா? நீங்க இப்படி கேட்பீங்கன்னு தெரியும். இப்ப நான் அடுத்து உன்னை சொல்ல போறேன். இதை கேட்டா நீங்க ஆடியே போயிடுவீங்க. என்னையா? ஆஸ்பத்திரிக்கு வெளியில ஒரு பெரிய வேப்பமரம் இருக்குல்ல? ஆமா, அதுக்கு கீழே போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வாங்க. நான் எங்கே இருக்கேன். வேலாயுதம் அடுத்து கொண்டே வெடித்தான்.
சிவபிரகாசத்துக்கு உச்சி முதல் பாதம் வரை ஒரு பரபரப்பு. பேண்ட்டுக்குள் இன் செய்த சட்டையை சற்றே தளர்த்தி கொண்டார். தகக்கும் தங்க பிரேம் கண்ணாடியை கழட்டி துடைத்து மாட்டினார். போங்க, போய் பாருங்க, அப்போதான் உங்களுக்கு எல்லா விஷயமும் புரியும். அவன் மேலும் தூண்டிவிட தனது ஷூ கால்கள் சப்திக்க நடக்க ஆரம்பித்தார். அதிகபட்சம் 100 அடி தூரத்தில் ஆஸ்பத்திரியின் பிரதான முன்வாசல் கதவுக்கு அப்பால் தார்சாலை ஓரமாக காலி இடம் ஒன்றில் பிரமாண்டமான வேப்பமரம், அதன் பருத்த நடுபாகத்துக்கு கீழ் ரத்தம் சொட்டும் கால்களுடன் ஒரு காளை மாடு நின்று கொண்டு ஆஸ்பத்திரியின் வாசல் கதவையே பார்த்தது. அதன் அகண்ட கரிய விழிகளில் கோபம் சோகம் எல்லாம் ஒரு சேர தெரிந்தது. அதை பார்த்த அதிர்ச்சியில் சிவபிரகாசம் அப்படியே ஸ்தம்பித்து நின்றுவிட்டார். அத்தியாயம் 4. சிற்பக்கலைகளில் உலகிலேயே நாம் தான் முன்னோடிகள். ஓவியம் என்பது சேர்த்து செய்வது. ஆம், சிற்ப சாஸ்திரம் இல்லாத ஒன்றை உருவாக்குவதில்லை, அது இருக்கிற ஒன்றை கண்டுபிடிப்பது. சிற்பம் என்பதற்கு கணக்கு என்று ஒரு பொருளும் உண்டு. ஆம், மிக கணக்காக செயல்பட்டாக வேண்டும். அடுத்து சிற்பம் செய்ய கூரான உளிகள் அவசியம். அந்த உளிகளுக்கு தட்டையான தலையும் முக்கியம். இப்படியும் சொல்லலாம், மிக கூராகவும் அதே நேரம் மிக தட்டையாகவும் இருபுறம் கொண்ட ஒன்றால் தான் ஒரு சிற்பம் உருவாக முடியும். தட்டை பாகம் அடி வாங்கும், கூர்மையான பாகம் அந்த அடியை படர்த்தும். இரண்டும் ஒரு நொடியில் நிகழும் கணக்கில்தான் ஒரு கல்லுக்குள் ஒளிந்துள்ள சிற்பம் வெளியே வரும். கல் என்றால் படிப்பது என்று ஒரு பொருள் உண்டு. படிப்பு அழியாதது, 7 பிறப்பும் தொடர்ந்து அது வரும் என்கிறார் வள்ளுவர். கல்லும் அழியாதது, காலகாலத்துக்கு அப்படியே இருக்கும். எனவே சிற்பம் என்பதன் பின்னே அழியா தன்மையும் உள்ளது. இப்படிப்பட்ட அழியாத சிரஞ்சீவியான சிற்பங்களை உருவாக்குபவர்களே சிற்பிகள். எவன் ஒருவன் காலாகாலம் தன் பெயர் நிலைக்க வேண்டும் என்று எண்ணுகிறானோ அவன் சிற்பியாவான். எழுத்தாளர் கவிஞர் வரிசையில் சிற்பிகளும் அடக்கம். இப்படிப்பட்ட சிற்பிகளில் மயனுலகை சேர்ந்த தேவதச்சன் என்பவன் மட்டுமல்ல, அவைகளுக்கு உயிர் தரும் ரகசியமும் அறிந்தவன். எப்படி? நந்தனாவின் பிரார்த்தனை அவ்வளவு சீக்கிரமாக பலிக்கும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அன்றைய காலை வேளையில் யதார்த்தமாக தினசரிகளை திறந்தவள் அதில் வந்திருந்த ஒரு செய்தியை பார்த்து திக்குமுக்காடி போனாள். மும்பை பிரபல தாதா சுட்டுக்கொலை என்கிற தலைப்பு செய்தியை அவளை பிரகாசமாக்கியது. அமெரிக்காவிலிருந்து வாங்கி வந்திருந்த ஒரு அழகிய களிம்பு பொருளை முகமுழுக்க பூசிக்கொண்டு சற்று விகாரமாக இருந்தவள் இந்த செய்தியை படிக்கவும் விழுந்து புரண்டாள். அந்த பத்திரிகையுடன் நேராக சமையல் கட்டில் இருக்கும் மாமியை நோக்கித்தான் ஓடினாள். மாமி, மாமி. என்ன நந்தனா? மாமி, நான் என்னன்னு சொல்வேன்? அது எப்படி சொல்வேன்? பேப்பரை பாருங்க, தெரியும். மாமியிடம் காட்டினாள். மாமியும் அதை வாங்கி பார்த்துவிட்டு பக்தி பரவசத்தில் கண் கலங்கினாள். மாமி, நீங்க சொன்னது சத்தியம். நந்திகேஸ்வரர் என் கோரிக்கையை ஏற்று என்னை காப்பாத்திட்டார். ஒரு அசுரன் அழிஞ்சான், நான் தப்பிச்சிட்டேன். உண்மைதான் நந்து, ஆனா இதை தயவு செய்து வெளிப்படுத்தாதே. யார்கிட்டையும் சொல்லி பெருமைப்பட்டுக்காத. ஏன் மாமி, இது எவ்வளோ பெரிய விஷயம்? பைத்தியமே, அந்த கிராமத்துக்கு போனப்ப கோவில்ல குருக்கள் சொன்னது மறந்து போச்சா? அட ஆமால. ஆமாம், எதனால மாமி இப்படி ஒரு கட்டுப்பாடு? அதெல்லாமே ரொம்ப புதிரான விஷயம்தான். அவ்வளோ ஏன், இந்த கிராமமே ஒரு ஆச்சரியமான ஊர். ஈஸ்வரனும் பார்வதியும் வந்து நடமாடின இடம். நந்திசாமியோட விளையாட்டு பூமி அது. மாமி, மாமி, எனக்கு இப்பவே அந்த கோவிலுக்கு போய் சாமி காலை விழுந்து வணங்கி நன்றி சொல்லணும் போல இருக்கு. ரொம்ப நல்ல எண்ணம் தான். எப்பவுமே பிரார்த்தனை செய்யறது பெரிய விஷயமே இல்லை. நினைச்சது நடந்ததும் அதை ஞாபகத்தில் வச்சு நன்றி கடன் செலுத்துறது முக்கியம்தான். மாமி, நாம இன்னைக்கு கிளம்புவோமா? கட்டாயம். நானும் சமையலை முடிச்சிடுறேன். குளிச்சுட்டு கிளம்புவோம். வெண்ணெய் வாங்கி வச்சிருக்கேன். அதை சுண்ட காய்ச்சி சுத்தமான நெய்யா உருக்கி எடுத்துக்கிறேன். உன் கையால் அந்த கோவிலுக்கு நெய் விளக்கு போடு. அதுதான் நாங்கள் ரொம்ப விசேஷம். அது என்ன மாமி, நெய் விளக்கு மட்டும் விசேஷங்கிற ஒரு விஷயத்தை எல்லோரும் சேர்ந்தே சொல்கிறாங்க. நல்லா கேட்டப்போ. சேஷம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோ. என்ன மாமி அது? சேஷம்னா அந்த பார்க்கடலை பெருமாள் படுத்திருக்காரே 5 தலை நாகத்து மேலே, அந்த பாம்புக்கு பேர் தான் சேஷன், அதாவது ஆதிசேஷன். கடல்னா உனக்கே தெரியும், அது ஒரு நீர்வெளி. அதுலேயும் பார்க்கடல்னா கேட்கவே வேண்டாம். பாலுக்கு வெள்ளை ரத்தம்னு இன்னொரு பேர் உண்டு. மனிதனோட முதல் உணவே அதுதான். மிருகங்களுக்கும் அதுதானே முதல் உணவு. தாய்ப்பால் அருந்தாத ஜீவன் அதிகம் எது? அப்படி முதல் உணவா, முதல் சக்தியா, காலத்துக்குமான தெம்ப கடலளவு கொண்டு அந்த கடல் மேலே கருமையான விஷம் கொண்ட பாம்பை சுருண்டு படர வச்சு அதை கட்டி போட்டு அதன் மேலே படுத்திருக்கிறவர் தான் மகாவிஷ்ணு. பாலில் விஷம் கலந்தா என்ன ஆகும்? அதோடு அந்த பால் அவ்வளோதான் இல்லையா? பார்க்கடலில் விஷம் கலந்தா என்ன ஆகும்?
இந்த உலகமே அவ்வளவுதான். அப்படி நிகழாம தடுத்து கொடிய விஷத்தை கொண்ட ஆதிசேஷனியே தன் படுக்கையாக ஆக்கியவர் பெருமாள். ஆக சேஷன்னா அடங்கி கிடப்பவன். கொடிய விஷம் உள்ள பாம்பு கொத்தினா உடனடியாக மரணம்தான். அதுவே சீறினா எல்லோருக்கும் பயம். அது எதுவும் செய்யாம அடங்கி கிடந்தா அதன் மேல பயம் கலந்தா மரியாதை நமக்கு வரும் இல்லையா? அதனால தான் விஷயமான சேஷன் விஷம் விடாததால அதை தனக்குள்ள அடக்கிட்டதால விசேஷன் ஆனான். அப்படியே விசேஷங்கிற வார்த்தைக்கு வா. தப்பு இல்லாத ஒன்று துளி தவறிட்டாலும் பெரிய தப்பாயிடுற ஒன்றுன்னு 2 பொருள் விசேஷங்கிற வார்த்தையில் இருக்கு. இப்போ நெய் விளக்குக்கு வருவோம். நெய் அப்படிங்கிறது என்ன? பாலுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒன்று. பால் ஒரு திரவம், குளிர்ச்சியானது, ஜீவனுக்கு ஆதாரமானது. இதுக்குள்ளே இருக்கிற நெய்யை அப்படியே எடுக்க முடியாது, கடைஞ்சி தான் எடுக்கணும். ஒரு முயற்சி வேணும். அதாவது பாலை முதல்ல கறக்கணும், பிறகு காய்ச்சணும், அப்புறம் அதோட மோரை சேர்த்து உரை கட்டணும், காத்திருக்கணும். தயிரான அதை மத்தால கடைஞ்சி அதுக்குள்ளே இருந்து வெண்ணெயை பிரித்து எடுக்கணும். அதுக்கு பிறகு வெண்ணெயை உருக்கினா நெய் வரும். அதாவது முதல் கட்டம் பசு, அடுத்த கட்டம் பால், அதுக்கு அடுத்த கட்டம் காய்ச்சுதல், 4வதா உரை கட்டுதல், 5வதா தயிராக்குதல், 6வதா தயிரை கடைதல், 7வதா வெண்ணெய் எடுத்தல், 8வதா வெண்ணெயை உருக்குதல், 9வதா கையில் அகப்படுறதான் நெய். மனித வாழ்க்கையில் எதிலையும் 9 நிலை உண்டு. கிரகங்களும் 9 தான். இதில் நெய் சூரியனோட அம்சமாகும். நாம் அத்தனை பேரும் சூரியன்லேருந்து வந்தவங்க தானே. இந்த பூமி, இதில் வாழற உயிர்கள் எல்லாம் சூரிய ஒளி இல்லைனா வாழ முடியுமா? கண்ணுக்கு தெரிகிற கடவுளர்கள் சூரிய சந்திரர்கள் தானே. மனசுல ஒரு ஒளி இருந்தா இருள் விலகி நிம்மதி. நல்ல அறிவாளிய ஞான ஒளி உள்ளவன்னு சொல்றோம் இல்லையா? சமையல்கார மாமியின் விளக்கத்திற்குள் நந்தனா தன்னையே தொலைத்திருந்தாள். அடே அப்பா, நெய் என்கிற ஒரு வஸ்துவுக்குள் பின்னால் இவ்வளோ விஷயங்களா? அவள் முகத்தில் பிரமிப்பு பெருகி வழிந்தது. என்ன நந்தா பார்க்குற? நான் இன்னும் முழுசா சொல்லி முடிக்கல. 9வது கட்டத்தில் கிடைக்கிற நெய் ஒளி தரும் சூரியனோட அம்சம்னு சொன்னேன். அந்த சூரியனை நானோ நீயோ நெருங்க முடியாது. ஆனால் இந்த சூரியன் நாம் நெருங்க முடிஞ்ச அம்சம். இப்படி ஒரு சூரியனை கொண்டு திருசன்னதியில் விளக்கு போடும்பொழுது அதன் ஒளியிலையும் பல ஜீவ வாயுக்கள் உற்பத்தி ஆகிறது. எப்படி இடியும் மின்னலும் இல்லைனா மேகத்தால் மழையை தர முடியாதோ, அப்படியே நெய் விளக்கும் அதோட வாயுக்களும் இல்லைனா அங்கே இருக்கிற சாநித்தியம் நமக்கு வசப்படாது. நெய் விளக்கு ஏற்றப்பட்ட இடத்துல நல்ல மனம் இருக்கும். எல்லாத்துக்கும் உச்சமா நெய் வேணும்னா பசு வேணும். பசுவை நல்லா கவனிச்சுக்கிட்டாதான் நமக்கு நெய் கிடைக்கும். பசு ஒன்றும் சாதாரண ஜீவன் இல்லை. இதோட உடம்புக்குள்ள 30 முக்கோடி தேவர்களும் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதனால தான் அதோட சிறுநீர் கூட மருந்தா பயன்படுது. மற்ற மூத்திரம் எல்லாம் நாரும், புழு பூச்சிகளை உருவாக்கும், கிருமி பெருகும். ஆனா பசுவோட மூத்திரத்துல அப்படி நிகழாது. பசுவோட பால், அதோட மூத்திரம், தயிர், நெய், மோர், இந்த 5ஐயும் சம அளவு கலந்து செய்யற ஒரு வஸ்துவுக்கு பஞ்சகாவியம்னு பேர். இதை தோட்டத்துல செடி கொடிகள் மேல தெளிச்சா அதெல்லாம் நல்லா செழிப்பா வளரும். அங்க கிருமிகள் வராது. செடி கொடிகளும் ஒரு பங்குக்கு 2 பங்கு விளைச்சல் தரும். மாமி ஒரு மாதிரி பேசி முடித்தாள். நெய்யில் தொடங்கியவள் பஞ்சகாவியத்தில் முடித்தாள். மாமி, அப்ப மாடுகளில் பசுக்களுக்கு தான் முதல் மரியாதையா? காளை மாடு வெறுமனே உழைக்க மட்டும் தானா என்று அவள் கேட்டாள். நீ எங்க வரன்னு எனக்கு புரியுது. பசுவுக்கு ஒரு தூண்டுதலுக்கும் அது கன்று போடவும் காளைன்னு ஒன்று வேணுமே. பசுவுக்குள் எல்லாம் அடக்கும். ஆனா அந்த பசு ஒரு காளைக்கிட்ட அடங்கினாதான் இன்னொரு பசுவோ இன்னொரு காளையோ உருவாக முடியும். யோசிச்சு பாரு. அதனால தான் அந்த ஈஸ்வரன் காளியை தன் வாகனமா தன்னையே தாங்குற ஒரு சக்தியா ஆக்கிக்கிட்டான். ரொம்ப சந்தோஷம் மாமி. ஸ்டார்ட் ரெடி ஆக்ஷன் கேமரா அப்படிங்கிற சத்தத்தையே கேட்டுக்கிட்டு இருந்த எனக்கு இன்னைக்கு உங்களால நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது. இனி எந்த கோவிலுக்கு போனாலும் சுத்தமான நெய் விளக்கு ஒளி பல இருளை போக்கட்டும். போங்க, போய் முதல்ல நெய்யை தயார் பண்ணுங்க. நானும் கிளம்புறதுக்கு தயாராகிறேன். ஒருவித புது தெளிவுடன் குளியல் அறை நோக்கி நடந்தாள் அவள். மாமியும் ஈஸ்வரா என்று நெகிழ்வுடன் கன்னத்தில் போட்டுக்கொண்டாள். அவளுக்கு நந்தீஸ்வரனின் கருணையும் நந்தனாவுக்கு அவர் அருளிய வேகமும் சிலிர்ப்பை உண்டு பண்ணி இருந்தது. தன் வாழ்நாளில் மாமி நந்தி பகவானிடம் எந்த வேண்டுதலும் வைத்ததில்லை. நந்தனாவுக்கு நிகழ்ந்த வேகம் அவளுக்குள்ளேயும் ஒரு புதிய கோரிக்கையை எழுப்பியிருந்தது. நந்தி தரிசனம் செய்யும் பொழுது அந்த கோரிக்கையை அதன் காதில் போட்டுவிட தீர்மானித்தவளாக சமையல் அறை நோக்கி விறுவிறுவென்று நடந்தாள் மாமி. அத்தியாயம் 5. இந்த உலகில் நடக்கும் தொழிலுக்கும் அதிபதி பிரம்மன் தான். கவிஞர்கள் கதாசிரியர்களும் பிரம்மாக்களே. ஏனென்றால் இவர்களும் சுயமாக
இவர்களுக்குள்ளிருந்து படைப்பதால் தான். இவர்கள் வரிசையில் ஓவியர்களும் சிற்பிகளும் கூட சேருகின்றனர். ஆனால் ஓவியன், எழுத்தாளன், கலைஞனை விட சிற்பி சற்று பின்தங்கி நிற்கிறான். மற்றவர்கள் பல காட்சிகளை மனதில் தூண்ட வல்லவர்கள். ஆனால் சிற்பியோ ஒரு காட்சியாக ஒரே ஒரு உருவத்தை மட்டும் மனதில் நிறுத்துவான். ஒரு சிற்பம் என்பது ஜடமாகவே கருதப்படுகிறது. இந்த விஷயம் சிற்பி தேவதச்சனை வெகுவாக சிந்திக்க வைத்தது. உயிரை கொடுத்து வடிக்கும் ஒரு சிலையை உயிரில்லாத ஜடம் என்று கூறிவிடுகின்றார்களே என்று யோசித்தவன் கற்சிலைக்கும் உயிர் கொடுக்க தீவிரமாக சிந்தித்தான். அப்பொழுதுதான் அவன் உயிர் என்பது ஓயாமல் இயங்கும் ஒன்று என்று கண்டுகொண்டான். அது ஓயாமல் இயங்க நில்லாமல் ஓட வேண்டும் என்பதையும் அறிந்தான். உடம்பில் ரத்தம் நிற்காமல் ஓடும் வரைதான் இதயமும் இயங்கும். இது இயங்குவதால் அது ஓடுகிறது, அது ஓடுவதால் இது இயங்குகிறது என்று எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். ஒரு கற்சிலைக்குள் அப்படி ஓயாது இயங்கும் விஷயத்தையும் ஓயாமல் ஓடும் அம்சத்தையும் புகுத்த வழி இருக்கிறதா என்று யோசித்தான். ஆஸ்பத்திரிக்குள் நுழைந்த சிவபிரகாசம் முகத்தில் நிறையவே பீதி. அதை நாகநாதன் பிள்ளையின் மனைவி லட்சுமி துல்லியமாக கவனித்தாள். பிள்ளையும் கலங்கி போய் படுத்திருந்தார். அவரும் சிவபிரகாசத்தின் பீதி நிரம்பிய முகத்தை பார்த்து உள்ளுக்குள் பயந்தார். அண்ணே, என்னென்ன ஆச்சு? ஏன ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணுமில்லம்மா. அப்புறம் எதனால அண்ணே வேலாயுதம் இந்த நேரத்தில் எனக்கு வேலையே வேண்டாம்னு போனான்? சொல்றேம்மா, சொல்றேன். சிவபிரகாசம் அவளை சமாதானப்படுத்தி கொண்டே நாகநாத பிள்ளையிடம் சென்றார். கோணிய வாயுடன் அவர் பார்த்த விதமே கன்றாவியாக இருந்தது. சிவா சிவா என்று அவர் சிவபிரகாசத்தை ஆசையாக கூப்பிடுவார். இப்பொழுது அந்த இரண்டெழுத்து வார்த்தை கூட அவர் நாவில் அகப்பட மறுத்தது. நாகநாதா, சிரமப்படாத. விடைத்தாங்கி கிராமத்துக்கு போனப்ப நடந்த சம்பவத்தை டிரைவர் வேலாயுதம் முழுமையா சொன்னான். என்னால முதல்ல நம்ப முடியல. நீ மோதி காயப்படுத்திய மாடு இப்ப இந்த ஆஸ்பத்திரி வாசல தான் இருக்கு. அதுக்கேற்பட்ட பாதிப்பு தான் உனக்கும் எதிரொலிச்சு நீயும் இப்படி படுத்த படுக்கை ஆகிட்ட. போனா போகட்டும், அடுத்து என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். படுக்கையில் கிடந்த தன் கணவரிடம் சிவபிரகாசம் சொன்னது லட்சுமிக்கு புரியாத புதிரான ஒன்றாகவே இருந்தது. அண்ணா, என்னென்ன சொல்றீங்க? மாடு காயன்லாம் சொல்றீங்க? ஆமாம்மா, விடைத்தாங்கிங்கிற கிராமத்துக்கு நிலம் வாங்க போனவன் வர வழியில ஒரு மாடு மீது காரை ஏத்தி அதை காயப்படுத்திட்டான். ஐயோடா, இப்ப கத்தி என்னமா பிரயோஜனம்? அங்க மாட்டுக்கு கால் போச்சு, இங்க இவனுக்கும். அப்படியா? கால் போன மாடு இப்ப இங்க வந்திருக்குதா சொன்னீங்க? ஆமாம்மா, அடிபட்ட பாம்பு தான் சும்மா விடாது, சுத்தி வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். முதல் முறையா அடிபட்ட மாடும் அப்படி வருங்கிறது இப்பதான் எனக்கே தெரிய வந்திருக்கு. என்னால நம்ப முடியலையே. நான் அதையும் கடந்த நிலையில இருக்கேம்மா. ஒரு மாட்டு மேல காரை ஏத்தினாக்கா ஏத்தினவன் கை கால் இழுத்துக்கும்னா இந்த நாட்டுல ஆயிரக்கணக்கான பேர் கை கால் இழுபட்டு கிடக்கணும். இதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல எனக்கு. சிவபிரகாசம் தாராளமாகவே அழுத்துக்கொண்டு ஏராளமாகவே குழம்பியும் போனார். அப்பொழுது திரும்பவும் வேலாயுதத்தின் குறுக்கீடு. ஐயா, என்ன வேலாயுதம்? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுங்க. நான் கூட ஒரு மாடுதானு சாதாரணமாக நினைச்சேன். ஆனா விடைத்தாங்கிற ஊர்ல காளை மாடுகளை கடவுளா நினைக்கிறாங்க. உங்களுக்கு இன்னொரு ஆச்சரியமான விஷயத்தையும் சொல்றேன், கேட்டுக்குங்க. அங்க வயல்ல விழுறதுக்கு யாரும் காளை மாட்டை பயன்படுத்துறதில்ல, எருமையை தான் பயன்படுத்துறாங்க. அதுக்கு என்ன காரணம்? அந்த ஊரை பொறுத்தவரை காளை மாடு தான் சாமியாம், அதாவது நந்தி. அதுக்கும் இங்க நாகநாதனுக்கும் கை கால் இழுத்துக்கிட்டதுக்கும் என்னையா சம்மந்தம்? நம்ம முதலாளி பண்ணது சாமி குத்தமாச்சுங்களே. என்னையா சொல்ற? சாமி குத்தம்னா கார் போற வழியில அந்த மாடு மட்டும் கொஞ்சம் கூட நகராம நடுரோட்ல போகலாமா? அதுக்காக அது மேல காரை ஏத்தலாமா ஐயா? அந்த நேரத்துல காரை நீ ஓட்டலங்கிற தைரியத்துல இப்படி பேசுறியா? இல்லைங்க, நியாயத்தை பேசுறேன். எனக்கு என்னவோ அந்த மாடு சும்மா விடாதுன்னு தோணுது. அட போயா, சினிமாவில் கூட நான் இப்படியெல்லாம் பார்க்கல. இருவரும் மாறி மாறி பேசிக்கொள்ள இடையில் லட்சுமி சரால் என்று அந்த இடத்தை விட்டு கிளம்பிவிட்டாள். அவள் நடையில் ஒரு அசாத்திய வேகம். ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே சென்றவள் வேப்ப மரத்தின் அடியில் நிற்கும் அந்த மாட்டை உற்று பார்த்தாள். பின் அதன் தொடையில் சேப்பாக ரத்தம் உறைந்து போயிருந்தது. முன்காலிலும் நல்ல சிராய்ப்பு. கண்கள் பளபளவென்று கருப்பு முத்து போல மின்னிக்கொண்டு இருந்தது. மூக்கு பாகம் வியர்த்து நீர்பொட்டுக்கள் தெரிந்தன. நல்ல விளைத்த கொம்புகள், அவற்றில் கத்தி போல கூர்மை. லட்சுமி அதன் முன்னால் நின்று கண்ணீர் திரள கைகளை கூப்பினாள். அப்படியே மண்டியிட்டு தரையோடு தரையாக முட்டிக்கொண்டு அழத் தொடங்கிவிட்டாள். நிமிர்ந்து பார்த்தவளுக்கு ஆச்சரியமாகிவிட்டது. அதுவரை அங்கே நின்று கொண்டிருந்த காளையை காணவில்லை. நாலா பக்கமும் பார்வையை வீசி வீசி பார்த்தவள்
கண்களை துடைத்து கொண்டே திரும்பும் பொழுது ஆஸ்பத்திரி வாசலில் நின்றிருந்த செக்யூரிட்டி அவளை சற்று வினோதமாக பார்த்து, யாரம்மா பார்க்குறீங்க, யாரை தேடுறீங்க என்று கேட்டான். இங்கே ஒரு மாடு நின்றுக்கிட்டு இருந்துச்சே, அதை காணாமேன்னு பார்த்தேன். எங்கம்மா, இங்கே இந்த மாடு வரலையே. இல்லையே, காலில் ரத்த கட்டோடு நின்றுக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேனே. நீங்கள் மரத்தடியில் வெறும் தரையில் கும்பிட்டு விழுந்ததை நானும் பார்த்தேன். வேப்ப மரத்தை கும்புறதால நினச்சேன். அவன் சொல்ல சொல்ல லட்சுமிக்கு குழம்பியது. அது எப்படி தன் கண்ணில் பட்ட மாடு அவன் கண்ணில் படாமல் போனது? தொடர்ந்து அவனிடம் பேசாமல் அந்த குழப்பத்தோடு உள்ளே நுழைந்தாள். வார்டுக்குள் நுழைந்தவள் எதிரில் சிவப்பிரகாசம். எங்க லட்சுமி போயிட்ட? அந்த மாட்டோட காலில் போய் விழுந்துட்டு வரேன் அண்ணே. நினைச்சேன், அதை உன்னை எதுவும் பண்ணலையே. அண்ணே, நந்தி சாமினே, கும்பிட்டு விழுறோம், அப்படி இருக்க அது என்ன பண்ணிடும்? சரி, இப்பவும் இருக்கா? இல்லைண்ணே, கும்பிட்டு எழுந்து பார்த்தா அதை காணோம். அப்படியா? எல்லாமே மாயமா இருக்குல்ல? மாயமாவா? என் கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த மாடு மற்றவங்க கண்ணுக்கு தெரியல. செக்யூரிட்டி என்னை பார்த்து, என்னங்க மரத்தை போய் கும்பிடுறீங்கன்னு கேட்குறான். அப்படியா? ஆமாண்ணே, எனக்கெனவோ நந்திசாமி நான் காலில் விழவும் சமாதானம் ஆகிட்ட மாதிரி தெரியுது. இருந்தாலும் இன்னொரு எண்ணம். என்னம்மா? விடைத்தாங்கி ஊருக்கு நேரில் போய் அங்கே நந்திசாமிக்கு அபிஷேக அர்ச்சனை பண்ணி பரிகாரம் தெளிக்கலாம்னு பார்க்குறேன். நானும் கிட்டத்தட்ட அப்படிதான் நினைச்சேன். இந்த சிக்கலுக்கெல்லாம் விடைத்தாங்கி கிராமத்தில் தான் இருக்கு. அப்போ நாளைக்கே 2 பேரும் அந்த ஊருக்கு கிளம்புவோமா? நிச்சயமா. எங்கே அந்த வேலாயுதம்? சிவபிரகாசம் கேட்கும்பொழுதே அவன் அங்கு ஆஜரானான். வேலாயுதம், வேலையெல்லாம் விட்டுட்டு போகாத. விடைத்தாங்கிக்கு நாளைக்கு போகிறோம். அம்மா சொன்னதை கேட்டேல, அங்கே போய் அபிஷேகம் ஆராதனை செய்கிறோம். நீ சொன்ன மாதிரி இது சாமி குத்தம். அதை பரிகாரங்களால் தான் ஏற்பணிக்க முடியும். பதிலுக்கு வேகமாக தலையை ஆட்டினான் டிரைவர். அதே வேளையில் சிவபிரகாசம் மனதுக்குள் மட்டும் வேறு மாதிரியும் ஒரு எண்ணம். அத்தியாயம் 6. தேவதச்சன் சிற்ப சாஸ்திரத்தின் எல்லா நுணுக்கங்களையும் கற்று தெரிந்து விட்டான். ஒரு சிற்பம் செதுக்க எப்படிப்பட்ட கற்களை தேர்வு செய்ய வேண்டும் என்பதிலிருந்து முதலில் எந்த பாகத்திலிருந்து சிற்பத்தை தொடங்க வேண்டும் என்பது வரை அவ்வளவையும் அனுபவபூர்வமாகவே அறிந்து கொண்டவன் உயிருள்ள உருவங்களைப் போலவே சிலைகளை வடித்து காட்டினான். முகத்தில் குறுநகை, கோபம், கண்களில் ஆவேசம், கேலி என்று எல்லா உணர்வுமே அவன் உள்மூலையில் சாத்தியமாயிற்று. பார்ப்பவர்கள் தத்துரூபமாக உள்ளது என்று பாராட்டினார்கள். ஆனால் அவைகளுக்கு உயிர் கொடுத்து உழவு வைக்க முடியவில்லையே என்கிற ஒரு கவலையும் எதிர்பார்ப்பும் அவனை ஆட்டி படைத்தது. அவன் ஏற்கனவே உடம்புக்குள், அதாவது தேகத்துக்குள் இடையராது ஓடும் ஒரு விஷயம்தான் இயங்கும் விஷயமாக மாறி உயிரை பிடித்து வைத்து இயங்குகிறது என்பதை அறிந்திருந்ததால் கற்சிலைக்குள் ஓடும் விஷயமாக எதை புகுத்துவது என்கிற அவனுக்குள் பிரதானமாயிற்று. கற்சிலைக்குள் வெற்றிடமே கிடையாது, எனவே அதனுள் எதையும் புகுத்த முடியாதே என்று முதலில் கருதினான். அப்பொழுதுதான் அவனுக்கு விடைத்தாங்கியின் விடையே விடையாக கிடைத்தது. அது என்ன விடை? மீண்டும் நந்தனா. இந்த முறை அவள் வெகு எளிமையாக நூல் சேலையை கட்டிக்கொண்டு ஒரு நடுத்தட்டு குடும்ப பெண் போல் இருந்தாள். சுத்தமாக மேக்கப் எதுவும் இல்லாத முகம். ஊன்றி கவனித்து, நீங்க நந்தனா தானே என்று யாராவது கேட்டால் கூட சேச்ச நானில்லை என்று சமாளித்து விடலாம். கோவிலுக்குள் அவளும் மாமியும் நுழைகிற பொழுது அப்படித்தான் ஆகிவிட்டது. ஒரு ரசிகன் அவளை அடையாளம் கண்டு கொண்டு அவள் பின்னாலேயே நடந்தான். அவள் நின்றாள், அவனும் நின்றான். அவள் நடந்தாள், அவனும் நடந்தான். அவளுக்குள் குமரி கொண்டு வந்தது. மாமியின் காதை கடித்தாள். மாமி, ஒருத்தர் பின்தொடர்ந்து வரான். நீ விடு, நான் பார்த்துக்கிறேன். மாமி அவளிடம் சொன்ன கையோடு அவனை அருகில் அழைத்தாள். யாருப்பா நீ? என்ன வேணும் உனக்கு? மேடத்தோட கையெழுத்து. இவ கையெழுத்து உனக்கு எதுக்கு? என்னம்மா நீங்க? மேடம் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். யாரு? இவங்க நடிக்க நந்தனா தானே? நினைச்சேன். இப்படித்தான் ரொம்ப பேர் கேட்குறாங்க. இவ நந்தனா கிடையாது, தெரியாதனமா அவளோட ஜாடையில பிறந்துட்ட வசந்தி. இவ வசந்தியா? ஆமா, போய் உன் வேலையை பாரு. நந்தனாவே வந்தாலும் அவ பின்னாடி சுத்தாதே. நடிகை பின்னால சுத்தினா உருப்பிடாம தான் போவே. மாமி ஒரு போடு போட்டு அனுப்பி வைத்தாள். நந்தனாவுக்கு அப்பாடா என்று இருந்தது. சந்நிதியை நெருங்கும் பொழுது நல்ல வேலையாக சொற்ப கூட்டம் தான் இருந்தது. தலையில் முக்காடு போட்டுக்கொண்டு இருந்ததால் அவர்களில் யாரும் நந்தனாவை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. ஒரு வாண்டு மட்டும் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே போனான். டிவியில் பார்த்த ஆன்டி என்று அவன் குறிப்பிடுவது தேய்ந்து போய் அவள் காதிலும் விழுந்தது. சினிமாவை விட இப்ப டிவி தான் ரொம்பவும் சக்தி வாய்ந்ததாய் இருக்கு என்று முணுமுணுத்து கொண்டே முக்காடை விளக்கினாள்.
குருக்கள் அடையாளம் கண்டு கொண்டார். வாங்கோ வாங்கோ, நீங்க தானா என்று விஸ்தாரமானார். ஆமாம், நந்தனாவோட வேண்டுதல் பழிச்சிடுச்சு. அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அர்ச்சனை பண்ணி காணிக்கை செலுத்திட்டு போகத்தான் வந்திருக்கா என்றாள் மாமி. பேச்சோடு அவள் கைகள் அர்ச்சனை பிரசாதமான தேங்காய், பழம், பூ ஆகியவற்றை எடுத்து தட்டில் வைத்து நீட்டினாள். குருக்களும் வாங்கி கொண்டார். முகத்தில் ஏராளமான புன்னகை. எனக்கு தெரியும், எங்க சாமி முதலா யார் எதை கேட்டாலும் அள்ளி கொடுத்துருவாரே. என்ன, உங்களோட ஜோடியா தொடர்ந்து நடிக்கிற சிவராஜியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வேண்டிக்கிட்டேலாக்கும் என்று அவராக ஒரு விஷயத்தை கேட்டார். நந்தனாவுக்கு பகீர் என்றது. மாமிக்கோ அப்படி கூட அவள் கேட்டிருக்கலாம் என்று தோன்றியது. நந்தனா மலங்க மாமியை தான் பார்த்தாள். நீங்க சரியா சொன்னேல். நந்தனா சினிமாவில் நடிச்சாலும் ரொம்ப கட்டுப்பாடானவ. நெருப்பு மாதிரி இருந்தாலும் நடிகைனாலே கல்யாணம்னு வரும்பொழுது ஒரு சந்தேகம், சங்கடமெல்லாம் வந்துடுது. 10 பேருக்கு ஒருத்தரோட வாழ்க்கை தான் நல்லபடியா இருக்கு. நந்தனாவுக்கும் நல்ல பிள்ளையாண்டான் மாப்பிள்ளையா வரணுங்கிறதான் பிரார்த்தனை என்று மாமி ஒரு மாதிரி பேசி முடித்தாள். மாப்பிள்ளை யார்? சிவராஜ் தானே? அதான் இல்லை, கூட நடிச்சா கல்யாணம் பண்ணிக்கணுமா என்ன? இந்த மாப்பிள்ளை பிள்ளையாண்டான் வேற ஒருத்தன். எங்ககிட்ட கூட சொல்லக்கூடாதாக்கும். இல்லை, சொன்னா தெரியாது. இந்த பிள்ளையாண்டான் அமெரிக்காவில் இருக்கான். அப்படியாக்கும். ரொம்ப சந்தோஷம் என்றபடி அர்ச்சனை செய்ய உள்ளே அவர் சென்றார். நந்தனாவோ மாமியை அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் கலந்து வைத்து பார்த்தாள். மாமி தன் உதட்டில் கையை வைத்து அமைதியாக கும்பிடு, எல்லாம் எனக்கு தெரியும் என்றவாறே அவளை ஒரு மாதிரியாக பார்த்தாள். குருக்கள் அர்ச்சனையை முடித்தார். வெளியே வந்து பிரசாதத்தையும் தந்தார். நந்தனா தட்டில் 100 ரூபாயை போடவும் சற்று பதறிப்போய் முதல்ல பணத்தை எடுங்க என்றார். ஏன்? அர்ச்சனைக்கு இங்க 18 ரூபாய்னு ஒரு கணக்கு இருக்கு, அதுக்கு மேல வேண்டாம், நாங்க வாங்கவும் கூடாது என்றார். போன தடவை வந்தப்ப தட்டில் 500 ரூபாய் போட்டேனே, அப்ப நீங்க ஒன்றும் சொல்லலையே. நான் அப்ப கவனிக்கல, ஆனா அந்த பணத்தை தனியா எடுத்து வச்சிட்டேன், இருங்கோ வரேன் என்று உள்ளே போய் அந்த 500 ரூபாய் தாளையும் எடுத்து வந்தார். ஏன் இப்படி? அது என்ன 18 ரூபாய் கணக்கு? அவள் விடவில்லை. வாங்கோ, அம்பாளை சேவிங்கோ, அப்படியே நந்தீஸ்வரரையும் சேவிச்சுட்டு வாங்கோ, பிறகு விவரமா சொல்றேன் என்றபடி அம்பாள் சன்னதி நோக்கி நடந்தார். பல தலைமுறைக்கு முந்தைய கடந்த கால ஆலயம். எங்கு பார்த்தாலும் கருங்கற்கள் தான். நடக்கிற நடைத்தளத்திலிருந்து சுவர்கள் வரை அவ்வளவும் சிறந்த வேலைப்பாட்டுடன் செதுக்கப்பட்டிருந்த கருங்கற்களாக இருந்தன. அவைகளில் ஏராளமான கல்வெட்டு செய்திகள். பெரிய அளவில் மின்விளக்கு இல்லை. நேரம் இருட்டி இருந்தது. வௌவால் அடர்ந்திருந்ததால் அதன் கழிவுகள் ஒருவித நாற்றமாக மூக்கை நிரடியது. பார்த்து வாங்கோ என்று முன்னால் நடந்தார். அம்பாள் சன்னதியில் அர்ச்சனையை முடித்தார். இறுதியாக நந்தீஸ்வரர் சன்னதிக்கு வந்தனர். ஒரு வெட்டவெளியில் தனியாக ஒரு கல் மண்டபத்துக்குள் நந்தியம்பெருமானுக்கு சிலை. எல்லா கோவில்களிலும் லிங்கத்தை பார்த்தபடியே தான் அவர் அமர்ந்திருப்பார். இங்கே மட்டும் திரும்பி வாயில் கதவை பார்த்தபடி அமர்ந்திருந்தார். நந்தியின் பின்பாகம்தான் லிங்கத்தை பார்த்தபடி இருந்தது. நந்தனாவுக்கு அதற்கான காரணத்தை எல்லாம் கேட்க தெரியவில்லை. ஆனால் நந்தீஸ்வரரை பார்க்கவும் அவள் மனதில் பக்தி பரவசம். கடந்த முறை வந்தபொழுது அந்த தாதா விஷயம் மனதை அமுக்கிக் கொண்டு இருந்தது. இம்முறை காற்று போல லேசாக இருந்தது அவளது மனம். நிம்மதி என்பதற்கு அர்த்தம் இங்கே இருப்பது என்று கூட தோன்றியது. மாமியோ பிரசாத கொடியை நந்தனா கையில் கொடுத்துவிட்டு நேராக நந்தீஸ்வரர் முன் சென்று சாஷ்டாங்கமாக மண்டியிட்டு விழுந்து வணங்கினாள். பின் எழுந்து அதன் காதருகே சென்றவள் லேசாக கண் கலங்கினாள். என்னை சீக்கிரம் கூட்டிக்கோ என்று மரணத்தை தான் ஒரு வரமாக கேட்க நினைத்திருந்தாள். ஆனால் குருக்கள் நந்தனாவின் கல்யாணத்தை பற்றி பேசி அவள் மனதை மாற்றிவிட்டிருந்தார். தனக்காக கேட்டால்தான் வரமா என்ன? நந்தனாவும் தன் பேத்தியைப் போலத்தான். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும். விதி அவளை நடிகையாக்கி கண்ட தாதாக்கள் எல்லாம் மிரட்டி பணிய வைக்க வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கிவிட்டது. அதிலிருந்து அவள் மீள வேண்டும். நடிகையாகி சம்பாதித்தது போதும், அவளுக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டாள். ஒரு பொண்ணுக்கு தாய் தான் பரிபூர்ணம். அதற்கடுத்து அதை ஒரு கணவனால் தான் தர முடியும். அந்த பரிபூர்ணத்தை தருவதால் தான் கணவன் என்பவன் ஒரு பெண் வரியில் உயிரை விட மேலானவனாக ஆகிவிடுகிறான். மாமிக்கும் திருமணமாயிற்று. ஆனால் அதற்கு அடுத்த ஆண்டே மாமியின் கணவரை காச நோய் கூடவே பிளேக் வேர் வந்து கொண்டு போய்விட்டது. அந்த காலத்தில் பிளேக் நோய் படுத்திய பாடு கொஞ்ச நஞ்சமில்ல. குடும்பத்திற்கு ஒருவர் அதனால் இறந்திருந்தனர். ஆசாரமான குடும்பம், வைதிகமும் கட்டுப்பாடும் பிரதானமான வாழ்க்கை வேறு. எனவே எவரும் மாமிக்கு மறுமணம் என்பது பற்றி நினைக்கவில்லை. அதனாலேயே
பிள்ளைக்குட்டி என்று எதுவும் அவளுக்கு இல்லாமல் போய் அப்படியும் இப்படியும் ஆற்று வெள்ளம் போல புரண்டு புரண்டு ஓடியது அவளது வாழ்க்கை. அவளுக்கு நிறைய துன்பத்தை தந்த அதே விதி அவளுக்கென பிரத்யேகமான கைமணத்தை தந்திருந்தது. ஒரு கறிவேப்பிலை கிளி போட்டு அவள் துவையில் அரைத்தாலும் அதில் அதிகம் வாசம் வீசியது. புளியை கரைத்து அதில் ஒரு சிட்டிகை மிளகுத்தூளை போட்டு இறக்கினாலும் அந்த மனம் மோரையை கூட்டும்படி இருந்தது. அந்த வித்தை தான் நந்தனா வீட்டில் அவளை சமையல்காரி ஆக்கியது. நந்தனாவுக்கு தாய் தந்தை இல்லாததால் மாமியால் அந்த சாணத்திலும் நடமாட முடிந்தது. இப்பொழுது அவளுக்கு மாமிதான் எல்லாம். அப்படிப்பட்ட பெறாத ஒரு மகளுக்காக நந்தீஸ்வரனிடம் அவளுக்கு ஒரு நல்ல கனவை தந்து இந்த நடிப்பு வாழ்க்கையிலிருந்து விடுதலை வாங்கி கொடு என்று கேட்பதில் தவறில்லை என்று எண்ணியவள் அதையே நந்தீஸ்வரர் காதிலும் பிரார்த்தித்து முடித்தாள். குருக்கள் வந்து சேர்ந்தார். பேச தோதாக இருந்தது கல்மண்டபம். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசலாம் இல்லையா என்று கேட்டபடியே போய் அமர்ந்தார். நந்தனாவும் மாமியும் சற்று தள்ளி அருகருகே அமர்ந்து கொண்டனர். இப்ப கேளுங்க உங்க கேள்விகளை அவரே ஆரம்பித்து வைத்தார். இல்ல இந்த 18 ரூபாங்கிறது என்ன கணக்கு? ஒரு நபர் 18 ரூபாயை அர்ச்சனை வரியா செலுத்தினா போதுங்கிறது உத்தரவு. இந்த சந்நிதியில சேவைதான் பிரதானம். தப்பி தவறி எதுவும் இங்கே வருமானங்கிற கோணத்தில் போயிடக்கூடாது. நீங்க கேட்டாதான் தப்பு. நாங்களா கொடுத்தா கூடவா? நிச்சயமா. பணம் அதிகமாக வந்தா ஆசையும் அதிகமாகும். டிவி ஃப்ரிட்ஜ்னு வாங்க சொல்லும். ஆச்சாரத்தை விட்டு வெளியே போவோம். டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் இன்னைக்கு அவசியமாச்சே. விஞ்ஞானம் நமக்கு தந்திருக்கிற வரப்பிரசாதம் தானே அவைகள் எல்லாம். நாங்கள் அப்படி நினைக்கல. நடு வீட்டுக்குள்ள நுழைஞ்சி மனசை கொடுக்குற ஒரு வாஸ்து டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் பாதுகாக்கிறதா சொல்றேன். ஆனா உண்மையில அது பழசதான் நமக்கு தருது. காயோ தயிரோ பாலோ மிச்சம் வைக்காம அப்பப்ப சாப்பிடணும். வீணா போறதுன்னு அதை ஃப்ரிட்ஜில் வச்சு அதோட இயல்பை கெடுத்துடுறோம். உண்மையிலேயே அப்பப்ப பறிக்கும் காய்கறிக்கும் அப்பப்ப கறந்த பாலுக்கும் இருக்கிற சக்தியும் ஜீவனும் ஃப்ரிட்ஜில் வச்ச சரக்குக்கு கிடையாது. உடல் நலத்துக்கு மட்டும் அது கேடு இல்லைங்க. எந்த உணவுப் பொருளையும் அதிக நேரம் வச்சு சாப்பிடவே கூடாது. சமைச்ச நாழிகையிலேருந்து 3 நாழிகைக்குள்ள அதை சாப்பிட்டாகணும். அப்பதான் அது மருந்து. இல்லைனா அதுவே விஷமா மாறிடுது. குருக்கள் சொல்வதை அவளால் ஏற்க முடியவில்லை. அதே நேரம் அவரை தேடிக்கொண்டு பெரியவர் வந்தார். எப்பா சுந்தரா, சுந்தரா, நான் இந்த கல் மண்டபத்துக்கிட்ட இருக்கேன் மாமா. உன்னை பார்க்கத்தான் வந்தேன். ஆமா, நந்திக்கு சாத்த வேண்டிய மருந்து வந்துருச்சா? வந்துருச்சு மாமா. அதை பத்திரமா மடப்பள்ளியில் வச்சிருக்கேன். பார்த்து ராத்திரி கதவை அடைக்கிறதுக்கு முந்தி அதை கவனமா பூசிடு. குறிப்பா கண்ணு நல்லா கட்டிடு. இல்லைனா அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட போறார். நான் பார்த்துக்கிறேன் மாமா. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தான் நம்பிக்கை. என்ன சுந்தரா, உன்னால நம்ப முடியலையா? நம்ம நந்தீஸ்வரர் மகா சக்தி வாய்ந்தவர், அதை மறுக்கல. அவர் காதில் சொல்றத கவனமா கேட்டு நம்ம பிரார்த்தனையையும் ஈடேற்றி வைக்கிறார். ஆனா அதுக்காக வருஷத்துல ஒரு நாள் அவரோட சிலைக்கு உயிர் வந்து அவர் ஊரை சுத்தி நடமாட ஆரம்பிச்சிட்டாருங்கிறத என்னால் ஏத்துக்க முடியல. குருக்கள் சொன்னதை கேட்ட அந்த பெரியவர் ஒரு அசம்பந்த சிரிப்பு சிரித்தார். சரிப்பா, நீ அப்படியே நினைச்சுக்கோ. அதுதான் இந்த உலகத்துக்கும் நல்லது. அதுக்காக சாமிக்கு மருந்து சாத்துறதையோ அவர் கண்களை கட்ட வேண்டியதையோ மறந்துட்டு வந்துடாத என்றவர் திரும்பி நந்தீஸ்வரரை பார்த்தார். கழுத்தில் ஒரே ஒரு அலரிப்பூ மாலையுடன் நந்தீஸ்வரரும் அமர்ந்த கோலத்தில் காட்சி தந்தார். பெரியவர் முகத்தில் சற்றென்ற ஒரு அதிர்ச்சி ரேகையின் பரவல். விறுவிறுவென்று நந்தீஸ்வரர் சிலையை சமீபித்து உற்று பார்க்க தொடங்கினார். அவர் பார்க்க தொடைப்பகுதியில் ரத்தம் வெளிப்பட்டு அதுவும் காயப்பட்டு இருந்தது. பின்னாலேயே போய் நின்ற சுந்தர குருக்களும் அவரிடம், என்னமம்மா அப்படி பார்க்கிறேன் என்று கேட்கவும் அவரது ஆட்காட்டி விரல் நந்தியின் தொடைப்பகுதியை காட்டியது. அதில் இரத்த வரிகள். இது என்ன? இது ரத்தம் உறைஞ்ச மாதிரி தெரியல. ரத்தமா? ரத்தமே தான். கல்லில் எப்படி மாமா ரத்தம் வரும்? உனக்கு இந்த சிலை வெறும் கல். ஆனால் எனக்கு தான் அது எப்படிப்பட்டதுன்னு தெரியும். என்ன மாமா சொல்றேன்? என்னத்தை சொல்ல? சாமி எழுந்து நடமாட ஆரம்பிச்சாச்சு. எனது நடமாட ஆரம்பிச்சிட்டாரா? ஆமாம், அப்படி நடமாடும் பொழுது அவர் காலில் அடியும் பட்டிருக்கு. அதை தான் இந்த காட்சி சொல்லுது. அந்த பெரியவர் குரல் கமறியது. ஆனால் குருக்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சரி மாமா, அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும் என்று ஒரு பொதுவான கேள்வியை கேட்டார். இல்லப்பா, ஏதோ நடக்கக்கூடாத ஒன்று நடக்க போகிறது, ஜாக்கிரதையாக இருக்கணும். அவரிடம் முணுமுணுப்பு. அவர்கள் பேச்சு மாமி மற்றும் நந்தனாவின் காதுகளிலும் விழுந்து கொண்டுதான் இருந்தது. அவள் ஆச்சரியப்படுவது போல நிறைவே நடித்திருக்கிறாள். ஆனால் நிஜத்தில் இப்பொழுதுதான் ஆச்சரியப்பட்டாள். மாமி படபடவென்று கன்னத்தில் போட்டுக்கொண்டாள்.
பெரியவர் திரும்பி சென்றதும் மாமியின் அருகில் வந்து நின்றார் குருக்கள். அவர் வடலூர் வர்ணம்பிதானே? அவரைத்தான். உங்களுக்கு தெரியுமா மாமி? ஏன் தெரியாம? நானும் இந்த ஊர்தான். அடடே, சொல்லவே இல்லையே. ஆனா ஊரை விட்டு போய் 50 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இப்ப என் உறவுக்காரன்னு சொல்லி ஒருத்தர் கூட இல்லை. மாமி பதில் அளித்ததோடு அவர் கொண்டு வந்திருந்த ஒயர்குடையிலிருந்து நெய் பாத்திரத்தையும் சில அகல் விளக்குகளையும் வெளியே எடுத்தார். அந்த விளக்குகளை நந்தனா வேகமாக வாங்கி நந்தீஸ்வரர் முன் வைத்து அதில் நெய்யை ஊற்றத் தொடங்கினாள். ஒரு பெரிய ஏற்பாட்டோடு தான் வந்திருக்கேள் போல இருக்கு. ஆமாம், எப்பவோ வரும். வந்த முறையா சாமி கும்பிட்டு போனா தானே நல்லது. ஆமா, இது என்ன மருந்து? கண்கட்டு? நந்தனா கேட்டாள். நாளைக்கு எங்க நந்தீஸ்வரரின் திருநட்சத்திர தினம். முதல் நாள் அவர் மேனி மேல் மூலிகை கலந்த மருந்து பூசி சாத்துவோம். சாதாரணமா கற்சிலைகளுக்கு மருந்து சாத்துற வழக்கம் கிடையாது. சுதை ரூபங்களுக்கு மருந்து சாத்தினாதான் உதிராம உறுதியான்னு இருக்கும். ஆனா இங்க கற்சிலையா வடிவமைக்கப்பட்ட நந்தீஸ்வரருக்கு மருந்து சாத்துற வழக்கம் ரொம்ப நாளா இருக்கு. அப்புறம் கண்கட்டு. எங்க நந்திசாமிக்கு திருநட்சத்திர அன்னைக்கு ராத்திரி உயிர் வந்துறதா ஒரு நம்பிக்கை. நிஜமாவா? என்ன நிஜமாவா? 100-110 வருஷத்துக்கு முந்தி இந்த சாமி தினமுமே ராத்திரியானா உயிர் வந்து வெளியே கிளம்பி போயிடுவார். அப்ப ஊர் முழுக்க பச்சை பசல்னு வயலெல்லாம் விளைஞ்சிருந்தது. இவர் பாட்டுக்கு ஒவ்வொரு ராத்திரியும் ஒவ்வொரு வயல்னு மேய்ஞ்சிட்டு வந்து திரும்ப இங்க வந்து உட்கார்ந்துருவார். இதனால ஊர் முழுவதும் ஒரே கவலை. யாரோ பக்கத்து ஊர் திருடர்கள் தான் ராத்திரியானா வயல்வெளியில புகுந்து கதிர்களை அறுத்து மூட்டை கட்டி எடுத்துட்டு போறதா நினைச்சாங்க. இதனால அவங்களை பிடிக்க ஒரு ஊர்காவல் படையையும் தலையாரி நியமிச்சாராம். அந்த படை கையில தடியோடு ஊரை சுத்தி காவலுக்கு நின்னுது. வயல்வெளியிலையும் தீபந்தங்களோட காவல் நின்னாங்க. திருடங்க யாரும் வரலனாலும் மறுநாள் காலையில ஒரு வயல்வெளியில கதிர்கள் சரிக்கப்பட்டு இருந்தது. யாருக்கும் ஒன்னும் புரியல. அதே நேரம் கோவில் நந்தி சிலை கிட்ட தானியங்கள் இறஞ்சி கிடந்திருக்கு. நந்திசாமி வாய் பகுதியிலேயும் கதிர் துண்டுகள். ஒரு கற்சிலை வந்து தானியங்களை சாப்பிட்டு போகிறத யாராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியல. இருந்தாலும் கோவில் குருக்களும் தலையாரியும் ஒரு நாள் கோவிலுக்குள்ளேயே ஒளிஞ்சிருந்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்கா. அவர்கள் பார்க்க சரியா நடுநிசி வரும்பொழுது எங்கிருந்தோ ஒரு சர்ப்பம் வந்து நந்தி மேல படம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே உடம்புல பரவின அது தலையில கொம்பு மேல வளைச்சு கட்டி உட்கார்ந்து படம் எடுத்து சீரவும் தொடங்கியிருக்கு. அது நந்தியோட வாய்கிட்ட குடிஞ்சி சீறின மறுநிமிடம் அந்த கல் நந்திக்கு உயிர் வந்து தலையில பாம்போடு அது ஓட தொடங்கினதாம். வாசல் கதவுகிட்ட போய் நிற்கவும் கதவு தானா திறந்திருக்கு. நந்தியும் வெளியேறிடுச்சு. ஒளிஞ்சிருந்து பார்த்த தலையாரிக்கும் குருக்களுக்கும் ஒரே ஆச்சரியம், அதிர்ச்சி. 2 பேரும் பின்னாலேயே ஓடி இருக்கா. அப்ப பார்த்து திடீர்னு மழை வேற. வானத்துல பெருசா இடியும் மின்னலும் வந்தது. அப்போ ஒரு பெரிய இடி இறங்கி தலையாரி மேல விழுந்து அவர் கருகி கல்லாயிட்டார். குருக்களுக்கு கண் மட்டும் போனதாம். சுந்தர குருக்கள் அந்த நாளைய கதையை சொல்லிவிட்டு அடுத்தடுத்த வேலைகளுக்கு தயாரானார். புறப்பட்டு செல்லும்பொழுது நான் சொன்னது நிஜமான சம்பவம். ஆனா இதை கட்டுக்கதைன்னு சொல்றவளும் இருக்கா என்றபடியே ஆதங்கத்துடன் கிளம்பி போனார். இந்த கதை எனக்கும் தெரியும் நந்தனா. இது உண்மையா பொய்யாங்கிற ஆராய்ச்சியெல்லாம் நமக்கு வேண்டாம். நாம நம்புவோம். நமக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம், அடுத்து நீ தனியா இந்த கோவிலுக்கு வரமாட்டே. நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல அமெரிக்கக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு மணப்பெண்ணாதான் வருவே. நீ வேணா பாரு, இது நிச்சயம் நடக்கும் என்றாள். மாமியின் வாக்கை கேட்டதும் அவளின் கண்கள் கலங்கிவிட்டன. அத்தியாயம் 7. அது பல்லவர்கள் காலம். அக்காலத்தில் தொடர்ச்சியாக ஒரு கட்டத்தில் வறட்சி நிலவியது. மழையே இல்லை. இதனால் பொதுமக்கள் மிகவும் பாதிப்படைந்து பசியாலும் பட்டினியாலும் துடித்தனர். அப்பொழுது ஜோதிடர்கள் சொல்வதை கேட்டும் ராஜயோகிகள் சொல்வதை வைத்தும் பல்லவ அரசன் பல்வேறு யாகங்கள் வேள்விகள் செய்தான். அதன் பயனாக மழை பெய்தது. பெய்த மழை நீரை காலகாலத்துக்கும் சேமித்து வைக்க ஏரி குளங்கள் வெட்டினான். அதனால தான் பல்லவர்களின் ஆளுகைக்குட்பட்ட காஞ்சி செங்கை மாவட்டங்களில் ஏரி குளங்கள் இன்றும் அதிகமாக காணப்படுகின்றன. அப்படி ஏரி குளங்களை வெட்டிய இடத்தில் அவைகளை பாதுகாக்க அதன் கரையோரமாகவே கோவில்களையும் உருவாக்கினான். இதற்காக கைத்தேர்ந்த சிற்பிகளை வரவழைத்து சிற்பக்கூடங்களையும் அமைத்தான். வேலை இல்லை என்று ஒருவரும் சும்மா இருந்து விடக்கூடாது. அதே நேரம் அரசாங்கம் இலவசமாக சோறிடும் என்றும் கருதிவிடக்கூடாது. எனவே ஒரு வேலை வாய்ப்பாக ஏரி குளம் அமைத்தல், கோவில் கட்டுதல் போன்றவை நடைபெற்றன. இப்படிப்பட்ட கோவில் குளங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் சாந்தித்யம் இருந்தால் மட்டுமே ஏற்படும் என்பதையும் அந்த பல்லவ அரசன் உணர்ந்திருந்தான். சாந்தித்யம் இல்லாத கோவில்களை பின்னாளில் கள்ளர்கள் களவாடி அழிக்கக்கூடும் என்கிற பயமும் அவனிடம் இருந்தது. அதற்கு என்ன செய்வது என்று யோசித்த பொழுதுதான்
கற்சிலைக்கு கூட உயிரளிக்க முடிந்த ஒரு தவயோகி காஞ்சிக்கு வந்திருப்பது தெரிந்தது. அப்படி வந்த அவர் விடைத்தாங்கியில் உள்ள கல் நந்திக்கு 32 லட்சண சிறப்பு இருப்பதை பார்த்து இந்த நந்தியை செதுக்கியது யார் என்று கேட்பது தெரிய வந்தது. அதை செதுக்கியவன் தேவதச்சன் என்கிற சிற்பி ஆவான். அவன் எவ்வளவோ சிற்பங்களை செதுக்கியிருக்கிறான். நந்தியை செதுக்கியதை அவன் மறந்தே போனான். ஆனால் அதில் 32 லட்சணங்கள். இப்படி ஒரு சிறப்புள்ள சிலைக்குள் நிஜமாலுமே அதற்குரிய தெய்வத்தை நிலைநிறுத்த முடியும் என்பதுதான் சிற்ப சாஸ்திரத்தின் உச்சபட்சமான ரகசியம். இரவாகிவிட்டது. சிவபிரகாசமும் லட்சுமியும் விடைத்தாங்கி கிராமம் நோக்கி காரில் புறப்பட்டனர். டிரைவர் வேலாயுதம் காரை ஓட்டி சென்றார். கோவிலுக்குள் குருக்களிடம் பேசி விடைபெற்று சென்ற அந்த பெரியவரின் வீட்டு முன் தான் அந்த கார் போய் நின்றது. காரை விட்டு இறங்கியவர்களிடம் வேலாயுதம், ஐயா, இதுதான் நம்ம முதலாளிக்கு நிலத்தை வித்த பெரியவர் வரதநம்பியோட வீடு என்றான். சரி, நீ இங்கே இரு, நானும் லட்சுமியும் போய் அவரை பார்த்து பேசிட்டு வந்துடுறோம். அப்படியே இன்னைக்கு ராத்திரி இங்கே தங்கவும் இந்த பெரியவர்கிட்டயே நான் கேட்டுக்கிறேன் என்றபடியே சிவபிரகாசம் அந்த வீட்டுக்குள் நுழைந்தார். தாழ்ந்த ஓட்டு சரிவு, அதன் மேல் பூசணி கொடி. வீட்டினுள் நுழையும் பொழுதே கும்மென்று ஒருவித வாசம் மூக்கை துளைத்தது. பெரியவர் வரத நம்பி தியானத்தில் இருந்தார். இவர்கள் இருவரும் உள்ளே வரவும் கண் மலர்ந்தார். நமஸ்காரம், வாங்க உட்காருங்க. நீங்க? என் பேர் சிவபிரகாசம். சென்னையில் ஒரு தொழிற்சாலை நடத்துறேன். வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றேன். இவங்க பேர் லட்சுமி, மிருதங்க வித்வான் நாகநாதன் பிள்ளையோட சம்சாரம். ஓ, வித்வான் சம்சாரமா? சந்தோஷம். இது என்ன திடுதிப்புன்னு? ஒரு ஃபோன் கூட பண்ணாம? பண்ற நிலையில இல்லை, அதான் எதுக்குன்னு நேராகவே வந்துட்டோம். பரவாயில்ல. ஆமாம், பிள்ளை எங்க? பிள்ளை பிள்ளை அவர் என்ன மென்று துப்புறையில்? அவருக்கு என்ன? அவர் இப்போ ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருக்கார். அவருக்கு திடீர்னு வலிப்பு வந்து வலது கையும் காலும் அவர் முழுவதுமாக முடிக்கவில்லை. ஆனால் பெரியவர் புரிந்து கொண்டார். ஈஸ்வரா என்று சற்று உறக்கவே கத்தினார். முகத்திலும் பலமான வாட்டம். லட்சுமியின் கண்களில் சரசரவென்று கண்ணீர் பீரிட்டு வந்தது. நீ வருத்தப்படாதம்மா, பிள்ளை பெரிய இசை மேதை. இந்த ஊர் தெய்வமும் இசை தெய்வம் தான். நிச்சயமேக சாமி உங்க வீட்டுக்காரரை விரைவிலேயே குணப்படுத்திடுவார். அந்த நம்பிக்கையில தான் அவரை ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு போவதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க. இங்கே பிரார்த்தனை பண்ணிக்கணும்னா உரியவா நேரில் வந்தாகணும். இது தெரியாதா? அப்படின்னா போங்கோ, போய் எப்படியாவது அவரை உடனே கூட்டிட்டு வாங்கோ. சரி சாமி, போய் எப்படியாவது அழைச்சிட்டு வரோம். இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன? அவருக்கு எதனால் இப்படி ஆச்சுன்னு தெரிஞ்சா உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். எதனால? உங்களை பார்த்துட்டு உங்கள் நிலத்தையும் வாங்கிட்டு திரும்புகிற வழியில் அவரே காரை ஓட்டிட்டு வந்திருக்கார். அந்த நேரத்தில் ஒரு மாடு வழிவிடாம நடு ரோட்டில் போயிருக்கு. சிவபிரகாசம் மாடு என்று கூறவும் பெரியவர் நிமிர்ந்து அமர்ந்தார். இவரும் ஹாரன் அடிச்சு அடிச்சு பார்த்துட்டு வெறுத்து போய் அந்த மாட்டு மேலே இடிச்சு தள்ளிட்டு காரை ஓட்டிக்கிட்டு வந்துட்டார். ஈஸ்வரா! திரும்பவும் பெரியவர் உதட்டில் ஒரு பலமான முனகல், அதிர்ச்சி ரேகைகள். அவர் ஒன்றும் வேணும்னு பண்ணல, அந்த மாடு தான் வழிமறிச்சு இருக்கு. அந்த சம்பவத்துக்கு பிறகுதான் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்ததா? ஆமாம், இப்பதான் தெரியுது. கோவில்ல நந்தியோட சிலையில கால் பக்கத்துல எப்படி ரத்தம் வந்ததுன்னு. என்ன சாமி சொல்றீங்க? நான் என்னத்த சொல்வேன்? பல வருஷம் கழிச்சு எங்க ஊர் சாமி எழுந்து நடமாட ஆரம்பிச்சிருக்கார். அது உண்மைன்னு இப்ப நீங்க வந்து சொல்லிட்டீங்க. சாமியா? ஆமாம், அந்த நாகநாதன் பிள்ளை கொடுத்து வச்சவர். அதுதான் நந்தீஸ்வரர் தரிசனம் அவருக்கு கிடைச்சிருக்கு. என் நிலத்தை வாங்கின அவர்கிட்ட கோவிலுக்கு போய் நந்தியோட காதுல நிலம் வாங்கின விஷயத்த சொல்லிட்டு போன்னு சொன்னேன். இது இந்த ஊர் வழக்கம். ஏன் தெரியுமா? இந்த ஊர் நிலம் அவ்வளவுமே ஒரு காலத்துல சிவன் கோவில் சொத்தாதான் இருந்தது. அத மனுஷ கூட்டம் தனித்தனியா முடிஞ்சவரை அபகரிச்சு தனித்தனியா வேலியும் போட்டுக்கிட்டாங்க. இதனால கோபப்பட்ட ஒரு சன்னியாசி சிவன் சொத்து குலம் நாசன்னு சொல்லி எல்லா நிலத்தையும் கோவிலுக்கே திருப்பி கொடுத்துட சொன்னார். அது எப்படி? அப்புறம் நாங்கள் எப்படி ஜீவிக்கிறதுன்னு எல்லோரும் திரும்பி கேட்டாங்க. சரி, அந்த பரமனே உங்களுக்கு அதை திருப்பி கொடுத்துட்டுதான் நினைச்சுக்கிறேன். ஆனா விளையிற தானியத்துல ஒரு பங்கை தவறாம கோவிலுக்கு எல்லோரும் கொடுத்துடணும்னு அவர் சொல்லிட்டு சத்தியமும் வாங்கிட்டார். அப்படி சத்தியம் வாங்கிக்கிட்டவர் கோவிலுக்கு உள்ளதான் போனார். ஆனா அவர் அதன் பிறகு எங்கு தேடியும் கண்டுபிடிக்க முடியல. பிறகுதான் தெரிஞ்சது அந்த ஈஸ்வரனை தான் அப்படி வந்தவனு. பெரியவர் வரத நம்பி தன் நீண்ட பேச்சுக்கு இடையில் ஒரு வாய்த்த நீரை மொண்டு உதட்டி நனைத்து கொண்டு திரும்பவும் பேச தொடங்கினார். அதன் பிறகு எல்லோரும் விளையிற தானியத்துல
சரி பாதியை கோவிலுக்குன்னு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கோவில்லையும் 6 காலமும் பூஜை நடந்தது. விமரிசையா திருவிழாக்களும் அன்னதானங்களும் கூட நடந்து வந்துச்சு. ஆனா இது கலிகாலமாச்சே, நல்லது தொடர்ந்து நடந்துடக்கூடாதே. தலைமுறைகள் மாறினதுல கோவிலுக்கு ஒரு பாகம் கொடுக்கறது மெல்ல நிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்துல திரும்பி வந்த அந்த பெரியவர் எங்க கோவிலில் உள்ள நந்தியோட மூக்குல உயிர் காற்ற ஊதிட்டு போயிட்டார். அது என்னடானா, நள்ளிரவானா நந்திக்கு பிராணன் வந்து உயிர் தெழுந்து கிளம்பிடும். ஊர்ல இருக்கிற எல்லா விளைஞ்ச நிலத்திலையும் பூந்து அவ்வளவையும் மேஞ்சே அழிச்சார் எங்க நந்திசாமி. அத முதல்ல ஊர்ல எல்லோரும் திருடுன்னு நினைச்சது ஒரு கதை. பிறகு உண்மை தெரிய வந்து சாமி கால போய் விழுந்தாங்க. திரும்பவும் வந்தார் அந்த பெரியவர். இனி யாரும் தப்பே செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நந்தி உடம்புல ஒரு சிறு ஒச்சம், அதாவது ஊனத்தை உருவாக்கிட்டார். கூர்ந்து பார்த்தா சுவாமி கால் நகம் ஒன்று பீந்த மாதிரி இருக்கும். இதனால 32 லட்சங்கிறது 31 ஆனது. அதன் பிறகு சாமிக்கு உயிர் ஏற்படல. இது வரலாறு. ஆனா சமீபமா அவர் நடமாடுற மாதிரி நானும் உணர்ந்தேன். ஒவ்வொரு 100 வருஷத்துக்கு ஒரு முறை எப்படியாவது அந்த கல் சிலை எழுந்து நடமாடும்படியா ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துறது. இப்ப அப்படி நடமாடும் பொழுதுதான் நாகநாதன் பிள்ளை கண்ணுலையும் பட்டிருக்கார். ஆனா பிள்ளை அதை ஒரு சாதாரண வண்டி மாடா நினைச்சிட்டார். பெரியவரின் பேச்சு சிவபிரகாசத்தை சற்று திக்குமுக்காட வைத்து விட்டது. முகத்தில் நம்ப முடியாத தன்மை. என்னங்க, புராண கதை மாதிரி இருக்கா? ஆமாம், கற்சிலைக்கு உயிர் வந்ததா கதைகள்ல கூட நான் படிச்சதில்ல. அப்ப நீங்க அப்படியே நம்பிக்கை இல்லாம இருங்க. ஏன்னா எங்க சாமியோட சக்தியை பிறரிட பெருமையா சொல்லி கொண்டாடவோ அவருக்கு உயிர் வருது பட்டவர்த்தனமாகவோ தெரியக்கூடாதுங்கிறது இங்கே சம்பிரதாயம். ஏன் அப்படி? சரிதான். இப்பவே நந்தீஸ்வர சாமி காதுல நம்ம கவலைய சொன்னா அவர் தீர்த்து வைப்பார்னு ஒரு நம்பிக்கை. அதுக்காக பலரும் எங்கிருந்தோ எல்லாமோ வராங்க. உண்மையில நந்தி காதுல நம்ம உதடோ மூச்சு காத்தோ படவே கூடாது. அது மகாதோஷம். காதுல சொல்லி வேண்டுதல் வைக்கிற வழக்கம் இப்ப இடைக்காலத்துல வந்ததுதான். போகட்டும், பக்தியோட பண்றாங்கன்னு அதை அனுமதிக்கிறோம். அதே சமயம் அதை ஒரு தடவை தான் அனுமதிக்கிறோம். 2வது தடவை சொன்னா நடக்கிறதும் இல்லை. முதல் தடவை சொல்றது நடந்துக்கிறது வெளியே பரவினா அப்புறம் இங்க திருப்பதி மாதிரி கூட்டம் சேர்ந்துடும். ரொம்ப கஷ்டப்பட்டு சில புனிதங்களை காப்பாத்திட்டு வரும். அதெல்லாம் மனித இனத்தோடு ஆசாபாசங்கள்கிட்ட சிக்கி சின்ன பின்னமாயிடும். இது எனக்கு சரியா படல. கடவுளுக்கும் மனிதனுக்கு நடுவுல நீங்க யார்? சம்பிரதாயம் என்கிற பேர்ல தடை போட? நான் போடல. இப்படி போட சொன்னது பெரியவங்க. அவங்க பேச்சு கேட்காம போகும்பொழுது கஷ்டம்தான் பட்டிருக்கும். இப்ப உலகம் இருக்கிற இருப்புக்கு ஜனங்களுக்கு கடவுள் அருள் பெரிய அளவுல தேவைப்படுது. எய்ட்ஸ் அது இதுன்னு எவ்வளோ கொடிய நோய்கள் ஆட்டி படைக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஜனங்க வந்து விமோசனம் அடைஞ்சா நல்லது தானே? நல்லதுதான். ஆமா, நீங்க தான் இந்த விஷயத்தை தொடக்கத்திலேயே நம்பலையே, அப்புறம் எதுக்கு இவ்வளோ பேச்சு? பெரியவரின் அந்த கேள்வி முன்னால் சிவபிரகாசம் சற்று திணறித்தான் போனார். அதுவரை பொறுமையாக இருந்த லட்சுமி இடையிட்டாள். சாமி, என் வீட்டுக்காரருக்கு குணமாகணும். அவர் ஏதாவது தப்பு பண்ணி இருந்தா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் இப்பவே போய் அவரை கூட்டிக்கிட்டு வந்துடுறேன் என்று புறப்படவும் தயாரானாள். முதல்ல அதை செய்யுமா, நீ அவரோட வா. அவர் பெரிய மேதை. அவரது விஷயத்துல என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன் என்றார் பெரியவர். சிவபிரகாசம் மட்டும் மனதுக்குள் சிரித்து கொண்டார். அத்தியாயம் 8. ஒரு தவயோகி காஞ்சிக்கு வந்திருப்பதும் அவர்தான் பயணத்தில் விடைதாங்கி ஆலயத்துக்கு சென்று அங்குள்ள 32 லட்சணமுள்ள நந்தியை பார்த்து வியந்த செய்தியும் தேவதச்சனை அடைந்தது. உடனே அவனும் அந்த நந்தி உள்ள கோவிலுக்கு வந்து சேர்ந்தான். அன்று நந்தீஸ்வர திருநட்சத்திர தினம். இரவு நேரம் அந்த தவயோகி தேவதச்சனை மட்டும் வைத்துக்கொண்டு நந்தியின் மூச்சு துவாரத்தில் சில மந்திரங்களை ஜெபித்தபடியே ஊதினார். என்ன ஆச்சரியம்! அந்த கல் உடம்பில் மெல்லிய அசைவும் ஒரு சூடு பரவுதையும் தேவதச்சன் பார்த்து விக்கித்து போனான். நந்தனாவின் பங்களா. பரபரப்பான காலை பொழுது. ஒரு படப்பிடிப்புக்காக வெளியே செல்ல தயாராக அவளது கார் காத்து நின்றது. அவளுடைய உதவியாளர் வெங்கட் பாபு வரும் தொலைபேசி அழைப்புகளுக்கு பொறுமையாக பதில் சொல்லிக் கொண்டிருந்தான். மெயின் கேட்டுக்கு வெளியே சில ரசிகர்கள் குத்துப்பார்வை பார்த்தபடி நின்றிருந்தார்கள். அவளது கார் வரும்பொழுது அதன் பின்னாலேயே திபு திபு என்று ஓடுவார்கள். அவள் உள்ளே இருந்தபடியே டாட்டா காட்டுவாள். அன்றும் அப்படி நடக்கும் போல இருந்தது. நந்தனா அன்றைய காட்சிக்குரிய ஒப்பனை அலங்காரத்தை வீட்டிலேயே போட்டுக்கொண்டு இருந்தாள். மேக்கப் மேன் சந்திரபாபு மிகுந்த திறமைசாலி. கிழவியை கூட குமரியாக்க தெரிந்தவன். நந்தனாவை ஒரு தேவதை போல் ஆக்கினான். அப்பொழுது அவளது உதவியாளருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. வந்த எண் புதிதாக இருந்தது. ஹலோ, யாருங்க? நான் யாருங்கிறது இருக்கட்டும், நந்தனாவை கவனமா இருந்துக்க சொல்லுங்க. அவங்க உயிருக்கு சிலர் குறி வச்சிருக்காங்க. யோ,
யாரையா நீ? என்னையா குண்டு தூக்கி போடுற? நான் போடல. ஆனா அவங்க போற காருக்குள்ள குண்டு தூக்கி போட்டாலும் போடுவாங்கன்னு சொல்ல வந்தேன். நீ யாருப்பா? சரிதான், இந்த மாதிரி செய்தி சொல்ற எந்த நபரையா தன் பேரை சொல்லியிருக்கான்? சரி, உனக்கு எப்படி இது தெரியும்? அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. நந்தனாவுக்கு தாதாக்கள் மிரட்டல் இருக்குதானே? இந்த தாதாக்கள் யாரை தான் மிரட்டல? எனக்கு இந்த கேள்வி அவசியமில்லை. அப்படி மிரட்டின ஒரு தாதாவோட செயல்தான் இது. ஜாக்கிரதை, நானும் போனை வச்சிடறேன். மறுமுனை முடக்கி விட்டது. ஆனால் உதவியாளர் வெங்கட் பிரபு முகம்தான் எண்ணெயில் பொறித்த கருவாடு போல ஆகிவிட்டது. திபு திபுவென்று நந்தனாவின் அறையை நோக்கி ஓடினான். கதவை அவனது பாணியில் ஒரு 3 செல்லத்தட்டு தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தான். அப்பொழுது கழுத்துக்கு கீழ் மார்புக்கு மேல் ரோஜா நிற திரவத்தை பூசிக்கொண்டு இருந்தான் மேக்கப் மேன். என்ன வெங்கட்? அவள் தலையை கொதியபடியே கேட்டாள். மேடம், ஒரு கெட்ட செய்தி. என்ன, படப்பிடிப்பை தயாரிப்பாளர் ரத்து பண்ணிட்டாரா? அதெல்லாம் இல்லை மேடம், இது ரொம்ப ரொம்ப கெட்ட செய்தி. என்னென்னு சொல்லுப்பா. யோ சந்திரபாபு, கொஞ்சம் வெளியே போயா. மேக்கப் மேன் போனவுடன் அவன் கூறியவற்றை கேட்டவுடன் உதறலுடன் விருட்டனை எழுந்தாள் அவள். ஆமாம் மேடம், ஒரு மர்ம தொலைபேசி அழைப்பு வந்தது. எதிரில் பேசினவன் தன்னை பற்றி எந்த தகவலையும் கசிய விடவில்லை. உங்க நந்தனாவை கொல்ல போறாங்க, அவங்கள ஜாக்கிரதையா இருக்க சொல்லுன்னு சொல்லிட்டு இணைப்பை துண்டிச்சிட்டான். ஃபோன் பண்ணது யார்? தெரியல, பேரை கேட்டேன், சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டான். அந்த நொடி அவளுக்கு குப்பென்று வியர்த்தது. சட்டென்று மாமி நினைவுக்கு மாறியவள் அவளை தேடி சமையல் கட்டு சென்றாள். மாமி, மாமி. என்ன நந்தா? என்ன மாமி இது? நான் நிம்மதியாகவே இருக்க முடியாது போல இருக்கே. விஷயத்தை சொல்லு. திரும்பவும் மிரட்டல். இந்த தடவை என்னை கொலை செய்ய போறாங்களாம். யாரு? வேற யார் மாமி? எல்லாம் அந்த மும்பை தாதாக்கள் தான். கொல்ற அளவுக்கு நீ என்னடி குத்தம் பண்ணின? தெரியலையே. என்ன மாமி இது? நந்தீஸ்வரரை கும்பிட்டு தெம்பா வந்தா எனக்கு அடி மேல அடி விழுதே. அசடே, அவசரப்படாத. ஆமா, இது விஷயமா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியா? இல்லை, ஃபோன் பண்ணுமா மாமி? பின்ன போன தடவை படுக்க கூப்பிட்டான், அது வெளியே தெரிஞ்ச அசிங்கம். இது கொலை மிரட்டல்ல. அப்போ ஃபோன் பண்ணி சொல்லிடுவா. அவள் கேட்க அவசியமில்லை என்றபடியே வெங்கட் பாபு, மேடம், உதவி கமிஷனர் ரவி பிரகாஷ் இப்போ அவராகவே லைனில் வந்தார். என்னையா, ஏதாவது மிரட்டல் வந்ததான்னு கேட்டாரு. மாமி, நமக்கு தகவல் தந்தவன் போலீஸ்க்கும் தகவல் சொல்லியிருக்கான். சரி, நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்ல முடியும்? ஆமாம் சார், ஆனால் மேடம் தைரியமாக இருக்காங்கன்னு சொன்னேன். அட என்ன நீ, இவளுக்கு போலீஸ் காவல் வேணும்னு கேட்கறதுக்கு என்ன? நான் கேட்கவே வேண்டாம், போலீஸ் காவல் வந்துட்டே இருக்கு. ஏசி ரவி பிரகாஷ் மேடம் கூடவே தான் இருக்க போறாராம். அது கமிஷனர் உத்தரவாம். வெங்கட் பாபு சொல்லிவிட்டு விலகி கொண்டான். ஆனால் நந்தனா அழுதாள். ஏண்டி அழுவுற? அழாம நான் யாருக்கு என்ன கெடுதல் செய்தேன்? இப்ப என்ன ஆயிடுச்சு? இதெல்லாம் நல்லதுக்காக கூட இருக்கலாம், நீ சும்மா இரு. எப்படி மாமி, எவ்வளோ நாளைக்கு தான் நான் போலீஸோடு இருக்க முடியும்? இதில் எனக்கு நல்லபடியாக கல்யாணமாகி செட்டில் ஆகணும்னு நீங்கள் பிரார்த்தனை வேற பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் பிரார்த்தனையோட லட்சணத்தை பாருங்க. அவசரப்படுற நந்தனானி, என் பிரார்த்தனை வீண் போகாது. உனக்கு கல்யாணம் ஆகும். நல்ல மாப்பிள்ளை வந்தே தீருவான் பாரு. எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னோட காசு பணம் இளமைக்கு குறி வச்சு எவனாவது வரப்போறான். எனக்கும் வேற வழி கிடையாது. அதுவரை நான் உயிரோடு இருப்பேனா இல்லை கொல்லப்படுவேனான்னு யாருக்கு தெரியும்? நந்தனா உச்சபட்சமாக புலம்பினாள். மாமிக்கு அது பெரிய அவஸ்தையாகத்தான் இருந்தது. தனக்கு ஒரு முடிவு ஏற்பட வேண்டும் என்பதை கூட பின்னால தள்ளி வைத்துவிட்டு அந்த நந்தியின் காதில் பக்தி பூர்வமாக வேண்டிக் கொண்டது இப்படியா தப்பா எதிரொலிக்கும்? மாமியை கூட ஒரு கணம் கலங்கி நம்பிக்கையை இழந்து நொறுங்கித்தான் போனாள். ஆனால் அத்தியாயம் 9. அந்த தவயோகிக்கும் தேவதச்சனுக்கும் எதிரிலேயே கல் நந்தி உயிர் பெற்று எழுந்தது. கழுத்து மணிகள் கிணுகிணு என்று சப்தம் எழுப்பின. அதன் கருமுத்து கண்கள் திமு திமு என பார்க்க அதன் மதத்த திமில் குலுங்க அங்கிருந்து ஓடத் தொடங்கியது. அந்த தவயோகியோ நந்தி தரிசனம் கிட்டிய பூரிப்பில் தன்னை மறந்து கைகளை கூப்பினார். தேவதச்சன் பிரமிப்பில் புதைந்து போய் இருந்தான். கண் விழித்த தவயோகி கூறினார், மகனே, நீ நிகரில்லாத சிற்பி. உன் உளிகளில் பிரம்மன் வசிக்கிறான். அதனால தான் இப்படி ஒரு நந்தியை செதுக்கினாய். நீ உடல் தந்தாய், நான் அதற்கு மந்திர காற்றால் உயிர் தந்தேன். கைலாயது நந்தியம் பெருமான், நான் ஜெபித்த மந்திரத்தின் பொருட்டும் உனது பெருலட்சணங்களின் பொருட்டும் இதனுள் புகுந்து புறப்பட்டு விட்டார். காண கிடைக்காத காட்சி இது என்றார்.
தேவதச்சனும் கண்ணீர் மல்க வணங்கி நின்றான். மீண்டும் அந்த யோகி மந்திரம் ஜெபிக்க அந்த காலை திரும்பி வந்து அந்த பீட மேல் அமர்ந்து கல்லானது. மகனே, மந்திர காற்றை இதனுள் செலுத்த நீ கற்றுக்கொண்டால் போதும். நந்தி எம்பெருமான் இங்கே உன்மன் விடையாக தோன்றுவார். இவரது செவிகள் பிறர் குறை தீர்க்கும் செவிகளாகவும் திகழும் என்று கூறிவிட்டு தேவதச்சனுக்கு மந்திர காற்றை புகுத்தும் உபாயத்தையும் கற்றுத்தந்தார். நள்ளிரவு மணி 12. புழுதி பறக்க நாகநாத பிள்ளையின் கார் பெரியவர் வரத நம்பியின் முன் நின்றது. வாதத்தால் இழுத்துக்கொண்ட கால் கைகளோடு வேலாயுதம் கைத்தாங்களாக பிடித்துக்கொள்ள பிள்ளையும் ஒருவித பரபரப்போடு இறங்கினார். அவர்களின் வருகைக்காகவே பெரியவரும் காத்திருந்தார். அந்த இரவு பொழுதில் வரத நம்பியை பார்த்த பிள்ளைக்கு கண்களில் நீர் கோர்த்து கொண்டது. நின்றபடியே விசும்பி அழத் தொடங்கினார். கோணிய வாயோடு அவர் அழுவது மேலும் விகாரமாக இருந்தது. அழாதீங்க பிள்ளை, காரணம் இல்லாம எதுவும் நடக்கல, அமைதியா இருங்க என்று அவரை இன்னொரு பக்கமாக தாங்கி பிடித்து வீட்டினுள் அழைத்து சென்றார். கிராமத்து வீடு. சிறிய குண்டு பல்பு வெளிச்சம். மஞ்சள் பூசினது போல அறை. தரையில் பாய் விரித்து தலையணையை போட்டு பிள்ளையை படுக்க வைத்தனர். அவரை கவலையோடு பார்த்தனர் எல்லோரும். லட்சுமி முகத்தில் சுத்தமாய் பொலிவு போய் எண்ணெய் பிசுபிசுப்பு காணப்பட்டது. அலைச்சலால் ஏற்பட்ட களிப்பும் முகத்தில் தெரிந்தது. சிவபிரகாசத்தையும் லட்சுமியையும் கொல்லைப்புறமாக கூட்டி சென்றார் வரத நம்பி. அங்கு ஒரு சிறிய குண்டு பல்பு தான் எரிந்து கொண்டு இருந்தது. கதவை திறந்ததும் அவர்களுக்கு அதிர்ச்சி. சில அடி தூரத்தில் உள்ள வழித்தடத்தில் ஒரு நாகம் படுத்து கிடந்தது. இவர்கள் கதவை திறந்த சத்தம் கேட்டதும் விருட்டென்று தலையை தூக்கியது. அந்த காட்சியை பார்த்த சிவபிரகாசத்துக்கு நெஞ்சுக்குள் யாரோ ஒரு கம்பியை செருகினது போலதான் இருந்தது. ஆனால் வரத நம்பிக்குள் அப்படியெல்லாம் திடுக்கிடல் ஏதுமில்லை. லட்சுமி கிட்டத்தட்ட பயத்தில் சுருங்கி போனாள். ஏதோ பழக்கப்பட்ட பாம்பிடம் பேசுவது போல வரத நம்பி, போடா போ, நடக்கிற பாதியிலா இப்படி வந்து படுப்ப என்று கேட்க அவரது சொல்லுக்கு கட்டுப்பட்டது போன்று அந்த பாம்பும் அங்கிருந்து விலகி பக்கத்து மருதாணி செடி புதருக்குள் புகுந்து மறைந்தது. அந்த நொடியில் வரத நம்பிய ஒரு சகஜமான மனிதராக சிவபிரகாசத்தால பார்க்க முடியவே இல்லை. நீங்க பயப்படாதீங்க, இது மலைப்பாம்பு. ராத்திரில அது பாட்டுக்கு எல்லா இடமும் தெரியும், ஆனா யாரையும் தீண்டாது என்று சாதாரணமாக சொன்னார். அந்த வீட்டு கொல்லையில் ஒரு வில்வ மரம், அதற்கு கீழே சிமெண்ட் திண்ணை ஒன்றை கட்டியிருந்தார். சிலுசிலுவென்று வழவழப்போடு இருந்த அதன் மேல் போய் அமர்ந்தவர் எதிரில் உள்ள திண்ணை மேல் லட்சுமியையும் சிவபிரகாசத்தையும் உட்கார சொன்னார். லட்சுமி மட்டும் அமர்ந்தாள். சிவபிரகாசம் நின்று கொண்டார். உட்காருங்க சிவபிரகாசம். இருக்கட்டும் சாமி, நீங்க விஷயத்துக்கு வாங்க. நான் சொல்றத நல்ல விதமா கேட்டுக்குங்க. நான் இப்ப சொல்ல போறதெல்லாம் பரம்பரையா வாழறதால எங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் இந்த விஷயங்கள் தெரியும். இப்ப எனக்கு மட்டும்தான் தெரியும். அதுதான் சத்தியமான உண்மை. அவரது பேச்சில் பலமான பீடிகை. என் பேச்சு நம்பி நடமாட முடியாத நிலையிலேயும் பிள்ளையை இங்கே கூட்டிட்டு வந்ததுக்கு என்னோட நன்றிகள். பிள்ளை வரியில் இப்படி நடக்க நிறையவே காரணங்கள் இருக்கு. இந்த ஊர்ல இடம் வாங்குறவங்க முதல் காரியமா கோவிலுக்கு போய் சாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும். நான் சொல்லியும் பிள்ளை கேட்கல. அவர் தப்ப அவருக்கு உணர்த்த தான் நந்திகேஸ்வர சாமி குறுக்கே வந்தார். ஆனா பிள்ளையால அதை உணர முடியல. அது கடைசியில இப்படி கைகால் இழுபட்டு வாதமா வந்து முடிஞ்சிடுது. இப்ப கூட ஒன்றும் கெட்டு போயிடல. தப்ப உணர்ந்து நந்திகேஸ்வர பகவான் காலில் விழுந்தா நிச்சயம் இந்த வாதம் சரியாயிடும். அவருக்காக நீங்க பிரார்த்தனை பண்ணிக்க நினைக்கிறதுலையும் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அவரே பண்ணிக்கிறதான் விசேஷம். அதுக்காகத்தான் அவரை கூட்டிகிட்டு வர சொன்னேன். நீங்களும் அப்படியே செஞ்சிட்டீங்க. இதுல நீங்க 2 பேர் மட்டுமில்ல, பிள்ளையும் அந்த டிரைவரும் கூட ரொம்ப கொடுத்து வச்சுவங்க. இல்லைனா உங்களுக்கு சாமி தரிசனம் கிடைச்சிருக்குமா? ஆனா இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வர எனக்கு இன்னும் அவரோட நேரடி தரிசனம் கிடைக்கல. அப்ப நீங்க எவ்வளவு பெரிய புண்ணியம் செஞ்சிருக்கீங்க யோசிச்சு பாருங்க. பேசும்போதே கூர்ந்து கேட்டுக்கொண்டு இருந்த சிவபிரகாசம் வரத நம்பியின் உணர்ச்சி பெருக்கை சற்று சந்தேகிப்பது போல நகைப்புடன் கூடிய ஒருவித சிரிப்பை உதிர்த்தார். லட்சுமி அதை கவனித்து விட்டு கேட்டாள், என்னண்ணா சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லைம்மா, சாமி நம்ம எல்லாம் கொடுத்து வச்சவங்கன்னு சொன்னாரு. நீ அதை ஒத்துக்கிறியா? ஏன் அப்படி கேட்குறீங்க? பின்ன என்னம்மா, நாம இப்போ படுற வேதனை தெரியாம நம்மளை போய் ரொம்ப கொடுத்து வச்சவங்கனும் தன்னை ஒரு பாவினும் சொல்லிக்கிறார். அப்பா சிவபிரகாசம், இப்போ சொல்றேன், நான் பாவித்தான், நீங்க புண்ணியம் பண்ணினவா தான். இல்லை சாமி, இது உங்க நம்பிக்கை, நான் ஒத்துக்க மாட்டேன். புண்ணியம் பண்ணி இருந்தா நாங்க பார்த்தது நந்திசாமி தான் என்றால் இப்படியெல்லாம் நாகநாதனுக்கு ஆகி இருக்கவே கூடாது. மாறாக நந்திசாமி நாகநாதன் இன்னும் சிறப்பாக வாசிக்க ஆசீர்வாதம் பண்ணியிருக்கணும்.
ஆசீர்வாதம் எப்பவும் தேடி வராது, நாம தான் தேடி போய் கேட்டு வாங்கிக்கணும். இப்படி நடந்திருக்கிறதுக்கு பின்னால ஒரு சரியான காரணம் இருக்கு. சரி, நீங்களே சொல்லுங்க, என்ன காரணம்? இப்படி ஒரு சம்பவம் நடக்கலனா எங்க நந்திசாமி கோவிலை விட்டு வெளிப்பட்டு நடமாடினது எங்களுக்கு எப்படி தெரிய வந்திருக்கும்? என்ன சாமி பேச்சு இது? ஒரு கற்சிலைக்கு உயிர் வருங்கிறதே ஏமாற்றுதான். அப்படியே வந்தாச்சுன்னா அந்த நந்தி நேரா உங்க வீட்டு முன்னால வந்து நின்னா நீங்க பார்த்துட்டு போறீங்க. அதுக்கு நான் புண்ணியெல்லாம் பண்ணியிருக்கணும். சாமி, எங்களை விட நீங்க தான் அதிகம் புண்ணியம் பண்ணியிருக்கணும். வியாபார தர்மம் என்ற பேர்ல நானெல்லாம் எவ்வளோ தந்திரங்கள் செய்தவன். இந்த லட்சுமி தான் ஒரு பாவமும் அறியாதவளா இருக்கலாம். ஆனா இப்ப எதுக்கு இந்த மாதிரி பேச்சலாம்? சாமி என்ன சொல்றாருன்னு கேட்போமே. சரிம்மா, நாகநாதனுக்கு குணமானா சரி. சாமி, நீங்க சொல்லுங்க, நாங்க இப்ப என்ன பண்ணணும்? சொல்றேம்மா. நாளைக்கு நந்திகேஸ்வர சாமியோட திருநட்சத்திர தினம். சரியா 108 வருஷத்துக்கு முன்னால தான் சாமியோட கற்சிலைக்கு உயிர் வந்தது. காளையா ஊரை சுத்தி வயல்களை எல்லாம் அழிக்க தொடங்கினார். என் எஜமான் வயல்ல நான் மேயரன்னு மேய்ஞ்சு காமிச்சு சிவன் சொத்தை கோவிலுக்கே கிடைக்கும்படி செய்தார். நான் அறிஞ்ச வரையிலும் ஒவ்வொரு 108 வருஷத்துக்கு ஒரு தடவையும் கல் நந்திக்கு உயிர் வந்து சாமி தன் மெய் உருவத்தோடு நடமாடுவார். அப்ப அவரை பார்க்கறவங்களுக்கு முக்தி கிடைக்கும், நினைத்தது நடக்கும். இந்த வருஷத்துல 3 நாட்கள் சாமி இப்படி நடமாடுவார். அதுல நேத்து அப்படி நடமாடும் பொழுதுதான் அவர் தரிசனம் உங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. இன்னைக்கும் நாளைக்கும் கூட அவர் நடமாட்டம் இருக்கும். இப்ப கோவிலை அடைச்சாச்சு, ஆகியால பிராண சொர்பம் ஏற்படுறத நம்மளால பார்க்க முடியாது. ஆனா நாளைக்கு கட்டாயம் பார்க்க முடியும். அப்படின்னா நாளைக்கு நாம 4 பேரும் கோவில்ல தங்குறோம். இது வெளியே யாருக்கும் தெரிய வேண்டாம். அப்ப நாளைக்கு நாம கல் நந்திக்கு உயிர் வரத பார்க்க போறோமா? என்னை பொறுத்தவரை அந்த தரிசனத்தோடு என் உயிர் போனாலும் கூட சந்தோஷம்தான். இந்த தரிசனத்துக்கு அப்புறம் நிச்சயமா நாகநாதனுக்கு குணமாகும். இதுல எனக்கு கொஞ்சமும் சந்தேகமே இல்லை. கோவிலுக்குள்ள யாரும் தெரியாம இப்படி ஒளிஞ்சிருந்து பார்க்கறது தப்பு இல்லையா? தப்புதான். ஆனா சாமியோட அருளுக்காக எது வேண்டுமானாலும் செய்யலாம், அதுல தப்பு இல்லை. ராமானுஜர் சீடர்களோடு வந்தப்ப அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட லட்சுமிங்கிறவ தன் உடம்பையே விற்க துணிஞ்ச வரலாறு எல்லாம் நமக்கு உண்டு. நான் எனக்காக கேட்கல சிவபிரகாசம், உங்களுக்காக தான் கேட்டேன். நானும் எனக்காக மட்டும் சொல்லல, நாகநாதனுக்கும் அவரோட சகாக்களான உங்களுக்காக தான் சொன்னேன். நாகநாதன் ஒரு பெரிய இசை மேதை. அவர் இன்னும் பல காலம் வாழ்ந்து இசை சேவை செய்யணும். அப்ப சரி, நாளைக்கு ராத்திரி ஒரு அதிசயத்தை நாம சந்திக்க போறோம், அப்படித்தானே? எனக்கு அதுல துளி கூட சந்தேகமே இல்லை. உங்க அபிப்பிராயப்படி இன்னைக்கு கூட நந்திசாமிக்கு ஜீவன் வந்து நடமாடிட்டு இருப்பார் இல்லையா? நிச்சயமா. அதற்கு பிறகு சிவபிரகாசம் மேற்கொண்டு எந்த கேள்வியையும் கேட்கவில்லை. சரி சாமி, போய் படுப்போம், நாளைக்கு மற்ற விஷயங்களை பேசிப்போம் என்று வாயில் கொட்டாவி பிடித்தார். வரத நம்பிக்கை புரிந்துவிட்டது. அத்தியாயம் 10. தேவதச்சனி நுட்பமான சிற்பம், தவயோகி நுட்பமான சிற்பம், தவயோகியின் மந்திர காற்று, இந்த இரண்டும் கல் நந்திக்கு உயிர் கொடுத்து நடமாட செய்துவிட்டன. நந்தியும் பசியோடு ஒவ்வொரு இரவும் ஊரில் உள்ள வயல்களை எல்லாம் அழிக்கத் தொடங்கிவிட்டது. இதனால் மக்களிடையே வருத்தம், ஏமாற்றம். ஊரிலும் பசி பஞ்சம் ஏற்பட்டது. வயலில் கதிர்கள் திருட்டு போவதற்கு யார் காரணம் என்று தெரியாமல் பல்லவ மன்னனை தவித்தான். நாளடைவில் இதெல்லாம் தவயோகியின் வேலைத்தான் என்பது தெரிய வரவும் ஆச்சரியம் மட்டுமல்ல, அதிர்ச்சியும் கொண்டான். நந்தி பெருமாளை கட்டுப்படுத்தும் வழியும் தெரியவில்லை. ஊரை காக்க என்ன செய்வது என்னும் பொழுதுதான் அந்த தவயோகியை ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடித்தார். அதன்படி நந்தியின் பாதத்தில் நகம் ஒன்றை உடைத்து சேதப்படுத்தியதால் 32 லட்சணங்கள் என்பது 31 ஆனது. நந்தி பெருமானுக்கு உயிர் வருவதும் நின்று போனது. ஆனால் படப்பிடிப்பில் ஏகப்பட்ட டேக் வாங்க ஆரம்பித்து விட்டாள் நந்தனா. சாதாரணமாக ஒரு டேக் 2 டேக் மேல் போக மாட்டாள். தொலைவில் அவளுக்கு பாதுகாப்புக்கு வந்திருந்த போலீஸ் அதிகாரி ரவி பிரகாஷ் சாதாரண உடையில் காணப்பட்டார். அவள் நடிப்பதையே பார்த்து கொண்டிருந்தார். அவர் பார்ப்பதற்கு ஹீரோ போன்ற தோற்றம். கேமரா முன் நந்தனா பல டேக் வாங்குவதற்கான காரணம் இயக்குனருக்கு அப்பொழுதுதான் புரிந்தது. உடனே அவளை அருகே அழைத்து, அம்மாடி, 1 மாசம் நான் உன்னை தொந்தரவு பண்ணல, நீ நிம்மதியா ஓய்வு எடுத்துக்கோ, உன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்த பிறகு வந்து நடித்து கொடுத்தா போதும் என்றபொழுது அவளுக்கும் அப்பாடா என்று இருந்தது. அன்றைய காட்சிக்காக சற்று கவர்ச்சியாக ஆடை உடுத்தி இருந்தாள். சாதாரணமாக சில நடிகைகளுக்கு முன்னும் பின்னும் பேடு வைத்து அழகான எடுப்பான தோற்றத்துக்கு கொண்டு வந்து விடுவார்கள். ஆனால் நந்தனாவிற்கு அது எதுவும் தேவைப்படவில்லை. படப்பிடிப்பு முடிந்த நிலையில் மேக்கப் அறைக்குள் போய் சகலத்தையும் அவிழ்த்து போட்டுவிட்டு
சாதாரண சிலைக்கு மாறினவளாக திரும்பி வந்தாள். ரவி பிரகாஷ் எதிரில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தாள். சார், அடுத்த 1 மாசத்துக்கு படப்பிடிப்பு கிடையாது. ஏன் மேடம்? நீங்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் நடிங்க. பாதுகாப்புக்கு நாங்கள் இருக்கோம்ல. இல்லை சார், இப்பொழுதுக்கு என்னால் நடிப்பில் தீவிர கவனம் செலுத்த முடியல. அட என்ன மேடம் நீங்கள், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? உங்கள் நடிப்பு துறையில் இதெல்லாம் சகஜம் தானே? இருக்கலாம், ஆனால் நான் இந்த தொழிலையே வெறுக்கிறேன். அப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒதுங்கிருங்க. ரவி பிரகாஷ் படுகூலாக அவ்வளோ வேகமாக ஒரு முடிவை சொல்வான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. ஒப்பனை கலைத்த அவளது வெளிர் முகத்தில் ஒரு திக்குமுக்காடல். என்ன மேடம், நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா? அதெல்லாம் ஒன்றுமில்லை, என் விருப்பமும் அதுதான். ஆனால் நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணுமே. உங்களுக்கு கிடைக்காத நல்ல மாப்பிள்ளையா? அவனிடம் திரும்பவும் அதே வேகம். அப்பொழுது அவளது செல்போனுக்கு அழைப்பு வந்தது. மாமி தான் அழைத்தாள். நந்தனா, என்ன மாமி? எப்போ படப்பிடிப்பு முடியும் உனக்கு? முடிஞ்சிருச்சு மாமி, அடுத்த 1 மாசத்துக்கு படப்பிடிப்பு இல்லை. உன் பாதுகாப்புக்கு போலீஸ்காரங்க இருக்காங்க இல்லையா? ஆமாம், உதவி கமிஷனர் ரவி பிரகாஷ் சார் என் கூடவே இருக்கார். சந்தோஷம். நான் எதுக்கு கூப்பிட்டேன்னு சொல்லிடுறேன். சமையலை முடிச்சு எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு வந்து அப்படியே ஒரு குட்டி தூக்கம் போட்டேன். அப்போ ஒரு கனவு காட்சி வந்தது. என்ன மாமி, பகல் கனவா? கேளு, நீயும் நானும் விடைத்தாங்கி கோவில்ல நந்திசாமி முன்னால நின்றுட்டு இருக்கோம். அப்புறம் என்ன? எனக்கு நல்ல மாப்பிள்ளையை கொடுத்த உங்களுக்கு நன்றின்னு சொல்லிக்கிட்டே நீ விழுந்து அவரை வணங்குற. அட, இன்னும் இருக்கு, கேளு. நந்திசாமியோட கல் சிலைக்கு திடீர்னு உயிர் வந்து அவர் வெள்ளை நிற காளியா நடமாட ஆரம்பிக்கிறார். கனவு தானே, அதான் இஷ்டத்துக்கும் கண்டிருக்கீங்க. அதான் இல்லை, அந்த ஊர் நந்தி சிலைக்கு 108 வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் திருநட்சத்திரன் பொழுது உயிர் வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். கனவு களைஞ்சி கண் முழிச்சவுடன் கணக்கு போட்டு பார்த்தேன். இன்னைக்கு திருநட்சத்திரம். என்ன மாமி சொல்றீங்க? நந்தா, அதான் உனக்கு படப்பிடிப்பு இல்லைன்னு ஆயிடுச்சே. நாம் இன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு வருவோமா? திரும்பவுமா? தினம் தினம் கோவிலுக்கு போகணுங்கிறது தான் நமக்கான கடமை. நீ என்ன திரும்பவுமான்னு கேட்குற? ஐயோ மாமி, கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தூரம். பரவாயில்ல, எனக்காக நீ கூட வர. என்ன நந்தா, நான் என்ன உன்கிட்ட சம்பளம் அதிகமாக கேட்டேன்? மாமி, அப்படியெல்லாம் பேசாதீங்க. நீங்கள் ஒன்றும் என்கிட்ட சம்பளத்துக்கு வேலை பார்க்குற சமையல்காரி இல்லை, என் அம்மா மாதிரி. அப்போ இந்த அம்மா பேச்சு கேளு. வர்றதுக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளோ தூரம் போய் கும்பிட்டும் என் பிரச்சனை தீரலையே. நிச்சயம் தீரும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ கிளம்பு. சரி மாமி, நான் டிரைவர் அனுப்புகிறேன். நீங்கள் தயாராயிருங்க. வந்து உங்களை அழைச்சிட்டு வருவான். நான் இங்கே காத்திருக்கேன். நந்தனா தொலைபேசியை துண்டித்து விட்டு நிமிர்ந்தாள். ரவி பிரகாஷ் அவளை பார்த்து மெல்லிய புனைகை வீசியவாறே பேசினார். விடைத்தாங்கி கிராமத்துக்கு உங்க கூட வர நானும் தயார். அவரது வேகம் அவளை அசத்தியது. நீங்க உதவி கமிஷனர் தானே? அதுல என்ன சந்தேகம்? என் அடையாள அட்டையை பார்க்குறீங்களா? அதுக்குல உயர் அதிகாரியான நீங்களே எனக்கு காவலாக இருக்கணுமா? உங்கள் துறையில் வேறு யாரும் இல்லையா? ஏன் மேடம், நான் உங்கள் கூட இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஒரு உயர் அதிகாரியே காவல் இருக்காங்கிறது என்னவோ மாதிரி இருக்கு. உண்மைதான், ஆனால் நான் உங்கள் கூடவே இருக்க ஒரு சரியான காரணமும் இருக்கே. என்னது? சாரி, அது ரகசியம், வெளியே சொல்ல முடியாது. அவர் பளிச்சென்று சொல்லி கண்களையும் சிமிட்டினார். அவள் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. டிரைவரை கூப்பிட்டு மாமியை அழைத்து வர சொன்னாள். சற்று தள்ளி பத்திரிகை நிருபர் ஒருவர் நின்று கொண்டிருந்தார். அவர் மெல்ல நெருங்கி வந்து, ஹலோ மேடம் என்றார். மன்னிக்கணும், இன்னைக்கு பேட்டிக்கு நேரம்ல என்று சொன்னாள். ஒரே ஒரு கேள்விதான் மேடம், ப்ளீஸ். இல்லை, ஒரு கேள்வி கூட நான் பதில் தரமாட்டேன். நந்தனா எழுந்து மேக்கப் அறைக்குள் நுழைந்தாள். ரவி பிரகாஷ் அந்த செய்தியாளரை பார்த்து, சார் பிடிக்கலன்னா விட்டுடுங்களேன் என்றார். நீங்கள் ஏன் சார் பேச மாட்டீங்க? ஆமாம், நீங்கள் தான் மேடம் கூடவே இருப்பவரோ? ஓஹோ, பேட்டி இப்போ என்கிட்டயே வா. சார், இது எங்கள் கடமை. நந்தனா மேடத்துக்கு யாரால பிரச்சனைன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அதெல்லாம் இப்போ முடியாது. அவங்கள மும்பை தாதாக்கள் கடத்திட்டு போக பார்த்தாங்களாமே, அதுலேருந்து அவங்க சாமர்த்தியமாக தப்பி வந்தாங்களாமே, உண்மையா சார்? இந்த போட்டு வாங்குற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம், இடத்த காலி பண்ணுங்க. சார், ஒரே ஒரு கேள்வி. கேளுங்க. குற்றவாளிகளை பிடிக்க எந்த மாதிரி அதிரடி நடவடிக்கையெல்லாம் எடுத்திருக்கீங்க? ஏன் சார், அதை நான் உங்ககிட்ட சொல்ல, நீங்கள் பத்திரிகையில் வெளியிட,
அதை பார்த்துட்டு குற்றவாளிகள் தப்பிச்சு ஓடணுமா? ரவி பிரகாஷுக்கு மூக்குக்கு மேல் கோபம் வந்தது. உடனே தொடர்ந்து அங்கு இருக்காமல் சற்று நகர்ந்தார். துணிச்சலாய் மேக்கப் மேன் அறையின் கதவருகே போய் நின்றார். அவரை பார்த்ததும் ஒப்பனை பெண்மணி ஓடி வந்தாள். சார், உள்ளே போடாதீங்க, ஆம்பளைங்க யாரும் உள்ளே வந்தாலே மேடத்துக்கு பிடிக்காது என்றாள். ஆமாம், உன் பேர் என்ன? சகுந்தலாங்க. இந்த அம்மா கிட்ட தான் ரொம்ப நாளாக இருக்கியா? ஆமாங்க, குழந்தை நட்சத்திரமா அவங்க நடிக்கிறப்ப இருந்தே நான் தாங்க ஒப்பனை அலங்காரம். அப்போ நந்தனா பற்றி உனக்கு எல்லா விவரமும் தெரியும்னு சொல்லு. வயசுக்கு வந்த தேதி கூட எனக்கு கற்றுப்பிடிங்க. அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி வேற, வெள்ளிக்கிழமையும் கூட. ரவி பிரகாஷ் கேட்கும் தோணி அவளுக்கு புரியவில்லை. வெகுளித்தனமாய் அவரிடம் கொட்டி தீர்த்தாள். அவளிடம் அப்படியே பேச்சு கொடுத்து கொண்டே செட்டின் மறைவான ஒரு பக்கத்துக்கு சென்று தன் சட்டைப்பையிலிருந்து ஒரு பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்தை எடுத்து அவளிடம் காட்டினார். யார் படங்க இது? உனக்கு தெரியல? தெரியலையே. என்னம்மா கதை விடுறியா? இவர் தான் நந்தனாவோட மாமா. ஐய, எனக்கு தெரியாமல் இப்படி ஒரு மாமாவா? அது சரி, அவங்க குடும்ப விஷயம் கூடவா உனக்கு தெரிஞ்சிருக்கணும்? தெரியுமே, இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லையே. நீ பார்த்தேன்னு நானும் சொல்லலையே. நான் பார்க்கலனா மேடமும் பார்க்கலன்னு தான் அர்த்தம். அவ்வளோ நம்பிக்கையா உனக்கு? ஆமாம், கூடவே இருக்கேன்ல. சனி ஞாயிறு லீவு கூடவா? எங்களுக்கெல்லாம் ஏது லீவு? படப்பிடிப்பு இல்லாட்டி செஸ் விளையாட அது வீட்டுக்கு போயிடுவேன். அப்படின்னா உங்கள் பாப்பா வாழ்க்கையில் எந்த ஆம்பளையும் குறுக்கிட்டது இல்லையா? எனக்கு தெரிஞ்சே இல்லை. கூட நடிக்கிறவங்கள பாப்பாவே தூரம் நிறுத்திடும். தினேஷ் தம்பி லவ் பண்ணிச்சு, ஆனால் பாப்பா அதை ஏற்றுக்கல. ஏன்? அதுக்கு ஒரு சினிமா நடிகரை கட்டிக்க விருப்பம் இல்லை. அதோட தினேஷ் கொஞ்சம் அப்படி இப்படி ஆசாமி. ரவி பிரகாஷ் அழகாக அவளிடம் போட்டு வாங்கிவிட்டு அவளையும் விட்டு தனியாக ஒதுங்கி செல்போனில் அவசரமாக கமிஷனரை பிடித்தார். குட் மார்னிங் சார். என்ன ரவி? சாரி சார், நம்ம சந்தேகப்பட்ட மாதிரி எதுவும் இல்லை. அந்த சர்வதேச குற்றவாளிகளுக்கும் நந்தனாவுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. அப்போ நமக்கு வந்த செய்தி தப்பா? அவனுக்கும் ஒரு நடிகைக்கும் தொடர்புங்கிறது உண்மை. ஆனால் அந்த நடிகை நந்தனா இல்லை, வேற எந்த நடிகையாவது இருக்கலாம். உறுதியாக சொல்கிறீங்களா? நிச்சயம். ஒரு வகையில் நந்தனா ரொம்ப பாவம், தெரியாதனமா நடிகை ஆயிட்டா. மற்றபடி ரொம்ப நல்ல பொண்ணு அவ. பார்த்துப்பா, நீயும் கல்யாணமாகாத ஆளு, காதல் கீதல்னு ஆரம்பிச்சிடாத. அது என் கையில் இல்லை சார். அதே நேரம் அவளுக்கு மிரட்டல் இருக்கிறதா ஃபோன் பண்ணி நம்ம போட்ட நாடகத்தை எந்த நேரமும் முடிச்சுக்கலாம். ரொம்ப கவனம். அவள் உயிருக்கு கொலை மிரட்டல் விட்டது போலீஸ் தானு தெரிஞ்சா அது மோசமான பல விளைவுகளை உருவாக்கிடும். நான் பார்த்துக்கிறேன் சார். நந்தனா இன்னைக்கு ஒரு புராதனமான கோவிலுக்கு போறா. பாதுகாப்புக்குன்னு நானும் கூடவே போறேன். அங்கே வச்சு கொலை மிரட்டல் விட்ட பம்பாய் தாதாவை நாம கைது பண்ணிடுதா சொல்லி சமாளிச்சிடுறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். அப்புறம் நம்ம சந்தேகப்பட்ட நடிகை நந்தனா இல்லைன்னு ஆயிட்டுதால அந்த இன்னொரு நடிகை யாருன்னு கவனிச்சு அதிரடி நடவடிக்கையை வேகமாக தொடங்கிடுங்க சார். நம்ம நாட்டுக்கே தலைவலியாய் இருக்கிற அந்த குற்றவாளி உயிரோட நம்மக்கிட்ட சிக்கியே தீரணும். நிச்சயமா. நீ கொஞ்சம் சீக்கிரம் வா. நீயே அந்த விஷயத்தையும் கவனிச்சுக்கலாம். கமிஷனர் முற்றுப்புள்ளி வைக்க பிரகாஷ் திரும்ப ஒரு முறை அந்த பாஸ்போர்ட் படத்தை எடுத்து பார்த்தான். பின்லேடன் தாவூத் போல ஒரு உலக கிரிமினலின் படம் அது. அவனுக்கு தமிழ் நடிகையோடு நெருங்கின தொடர்பு என்று ஒரு ரகசிய தகவல் கிடைத்தது. அதை எப்படி ஊர்ஜிதப்படுத்துவது என்று போலீசார் யோசித்த பொழுது அவர்களுக்கு தெரிந்த குறுக்கு வழிதான் கொலை மிரட்டல். அதைத் தொடர்ந்து பாதுகாப்புக்கு வருவது போல வந்து நந்தனாவின் முன்பின் ரகசியங்கள் அவ்வளவையும் அலச வேண்டும் என்பதுதான் திட்டம். அது வெற்றிகரமாக முடிந்ததில் ரவி பிரகாஷிடம் ஒரு சந்தோஷம். அது என்னமோ தெரியவில்லை, நந்தனா மேல ஒரு பரிதாபமும் அவருக்கு ஏற்பட்டு இருந்தது. அது எதனால் என்று தரம் பிரித்து பார்க்க முடியவில்லை. அத்தியாயம் 11. தவயோகியின் உதவியோடு கல்லுக்குள் உயிரை புகுத்தும் வித்தையை கற்றுக்கொண்டான் தேவதத்தன். அதே நேரம் எல்லா கற்சிலைகளையும் அப்படி உயிர்ப்பிக்க முடியாது என்பதையும் அந்த தவயோகியை உபதேசித்தார். சிரஞ்சீவியாக வாழ்பவர்களால் தான் பஞ்சபூதங்களை வென்று எதனுள்ளும் பிரவேசிக்க முடியும். அதேவேளை பரிபூர்ணமில்லா ஒன்றில் அவர்களால் பிரவேசிக்க இயலாது என்பதால் பூரணமான சிற்பங்கள் மிக முக்கியம் என்பதை விளக்கியவர். அப்படி ஒரு சிற்பத்துக்குள் உயிரை புகுத்த சப்தமாகிய மந்திரங்கள் முக்கியமானவை என்றும் கூறி சில மந்திரங்களை உபதேசித்தார். அந்த வகையில் நந்திகேஸ்வரரை தான் செதுக்கிய நந்தி சிற்பத்தின் வாயிலாக ஜீவன் கொள்ள வைத்த தேவதச்சன் நந்தீஸ்வரர் காலில் விழுந்து முக்தி பெற்றான். அதே நேரம் எந்த தளத்தில் தனக்கு ஜீவதேகம் ஏற்பட்டதோ அந்த தளத்தில் 108 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் உயிர்த்தெழுந்து நடமாடி அவ்வேளையில் பல அற்புதங்களையும் செய்யப்போவதாக
நந்தீஸ்வரரும் அருளினார். அன்று அருளியது இன்று நடக்கப் போகிறது. அந்த இரவு பொழுது பிரம்ம முகூர்த்த காலத்தை நோக்கி சென்றபடி இருந்தது. வரதநம்பி முதல் எல்லோரும் பேச வேண்டியதை பேசிவிட்டு உறங்கப் போய்விட்டனர். ஆனால் சிவபிரகாசத்துக்கு மட்டும் உறக்கமே வரவில்லை. குறிப்பாக அன்று இரவும் நந்தி உயிர்த்தெழுந்து திரியும் என்று வரதநம்பி கூறியிருந்தது அவரை தூங்கவிடவில்லை. சுவர்கோழிகள் கூரை சரிவில் இடையராது கத்தி காதை திருகிக் கொண்டிருந்தன. கடிகாரத்தை பார்த்தார். மணி 3. வரதநம்பி சொன்னது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்க முடியும் என்கிற சந்தேகம் பெரும் கேள்வியாக அவரை அரித்து கொண்டே இருந்தது. புரண்டு படுத்த பொழுது கோவில் மதில் சுவர் அந்த இருளில் கூட அவரது கண்ணில் பட்டது. அருகில்தான் கோவில். எழுந்து போய் பீடத்தில் நந்தி இருக்கிறதா இல்லையா என்று பார்த்தால் உண்மை தெரிந்துவிடுமே என்று மனம் கூறிக்கொண்டே இருந்தது. போக போக குறுகுறுத்தது. எழுந்து அமர்ந்தார். ஒரு கொட்டாவி பிரிந்தது. தூக்கம் வராத அலுப்பால் உடம்பில் ஒரு மாதிரியான வலி தென்பட்டது. தெருவை உற்று நோக்கினார். அப்படி ஒரு ஆழ்ந்த நிசப்தம். ஏசி அறைக்குள் படு அமைதியாக தூங்கி பழகியவருக்கு அந்த ஓட்டு வீட்டு திண்ணையில் அவ்வளோ சுலபத்தில் தூக்கம் வரவில்லை. கொசுக்கள் வேறு சுற்றி வந்து காதை சிதைத்தன. சற்றென்று ஒரு முடிவோடு எழுந்து நின்றார். ஓசைப்படாமல் தெருவில் இறங்கி நடந்தார். தோல் செருப்பு ரோட்டில் மிதிபடும் போதெல்லாம் உராய்வு சப்தம் போட்டது. அந்த வேளையில் அது அவ்வளோ துல்லியமாக கேட்டது. மெல்ல நடந்தவர் கோவில் கோபுர வாசல் அருகே வந்துவிட்டார். பெருங்கதவு தாழிடப்பட்டு இருந்தது. உள்ளே போக வேண்டுமானால் பக்கவாட்டு மதிலில் ஏறி குதிக்க வேண்டும் என்பது தெரிந்தது. அதற்கேற்ப சுவரை ஒட்டி ஒரு வேப்ப மரம் வளர்ந்திருந்தது. ஆர்வம் சிவபிரகாசத்தை மரம் ஏற வைத்தது. அதில் ஏறி சுவரை தொட்டவர் அங்கிருந்தே சந்நிதிக்கு வெளியே கல் மண்டபத்தில் அமர்ந்திருக்கும் நந்தி சிலையை பார்க்க முயன்றார். பெரும் அதிர்ச்சி. கல் மண்டபத்தில் நந்தி சிலை இல்லை. காலியான பீடம்தான் கண்ணில் பட்டது. குப்பென்று வியர்த்தது. வரதநம்பி சொன்னது அவ்வளவும் உண்மை என்பது அப்பொழுதுதான் தெரிந்தது. அதே நேரம் தனக்கு பின்புறமாக ஒரு மணி ஒலிக்கும் சப்தம் கேட்டு திரும்பியவருக்கு சப்த நாடியும் ஒடுங்கிவிட்டது. கோவிலுக்கு முன்பு வீதியில் வெள்ளை வெளையர் என்று கழுத்து மணி சப்திக்க மாலை சகிதம் ஒளிப்பிழம்பாக அந்த நந்தி ஜல் ஜல் என்று சப்தம் கேட்க அது நடந்து வரும் அழகே கம்பீரமாக இருந்தது. மரக்கிளை மேல் அமர்ந்திருந்த நிலையில் சுவரை தொட்டபடியே அந்த அரிய காட்சியை பார்த்து வாய் பிளந்தார். கோவில் கதவு முன் நந்தி வந்து நிற்கவும் கதவு தானாக திறந்தது. சப்தமின்றி உள்ளே நுழைந்தது நந்தி. ஆனால் இந்த காட்சியை அவரால் பார்க்க முடியவில்லை. தெருவில் நடந்து வந்த ஒளிப்பிழம்பான நந்தி இப்பொழுது கோவிலுக்குள் நுழைந்து கல் மண்டபத்தில் பிரவேசித்தது. பிரவேசித்த சில நொடிகளில் அப்படியே சிலையாக மாறி பீடத்தில் காட்சி தந்தது. சிவபிரகாசத்துக்கு உச்சி முதல் பாதம் வரை சிலிர்ப்பு. சர்வாங்கத்திலும் ஒரு பரபரப்பு. மரத்திலிருந்து கீழே குதித்தவர் பிரமை பிடித்தவர் போன்று அப்படியே அங்கு அமர்ந்து விட்டார். மனதில் நந்தி காட்சியே ஓடியது. விடிய போகும் நேரம். மரத்தடியில் அமர்ந்திருந்த சிவபிரகாசத்தை முதலில் பார்த்தவர் கோவிலுக்கு தரிசனத்துக்கு வந்திருந்த வரதநம்பிதான். என்ன சிவபிரகாசம், நந்தி தரிசனமா என்றார் மிருதுவான குரலில். ஆமா சாமி, இன்னமும் அது என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. உங்களை பார்த்தவுடனே நினைச்சேன். நேற்று விஷயத்தை உங்ககிட்ட சொல்லும் பொழுதே உங்களை எங்கேயும் போகவோ யார்கிட்டையும் இதை பற்றி பேசவோ கூடாதுன்னு சொல்ல நினைச்சேன். என் நேரமோ இல்லை உங்க விதியோ தெரியல, அதை மட்டும் சொல்ல மறந்துட்டேன். அதனால் என்ன சாமி, நீங்க சொன்னதை நான் முதல்ல நம்பல. ஆனா இப்ப சிலுத்து போய் இருக்கேன். யாருக்கு கிடைக்கும் இப்படி ஒரு பாக்கியம்? போதும் சிவபிரகாசம், உங்களுக்கு கிடைச்ச தெய்வ தரிசன அனுபவத்தை தயவு செய்து வெளியே யார்கிட்டையும் சொல்லாதீங்க. எங்ககிட்ட கூட எதுவும் பேச வேண்டாம். நந்தீஸ்வரரை பேராசை நோக்கத்தோடையோ இல்ல சந்தேகத்தோடனோ பார்க்க நினைக்கிறது பெரும் பாவம். இல்ல, நீங்க இனி எது சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். அது எவ்வளவு பெரிய அதிசயம் தெரியுமா? இதை இந்த உலகம் தெரிஞ்சுக்கணும். கல்லுக்கு உயிர் வரும் விஷயம் ஒன்றும் சாதாரணம் இல்லை. இதை மட்டும் வீடியோ எடுத்து உலகம் முழுக்க ஒளிபரப்பு பண்ணினா அதனால இந்த கோவிலுக்கு எவ்வளவு கூட்டம் வரும் தெரியுமா? சிவபிரகாசம் தன் கருத்தில் உறுதியா நிற்க வரதநம்பியோ தீயை தொட்டது போன்ற நிலைக்கு தள்ளப்பட்டார். போதும், விவரம் புரியாம பேசாதீங்க. சில விஷயங்கள் அந்தரங்கமா தான் இருக்கணும். சாமி இப்படி வந்துட்டு போற விஷயத்துக்கு பின்னால சூட்சும காரணம் இருக்கு. அதை வெளியே சொல்லக்கூடாது. இது விளம்பரப்படுத்தக்கூடிய வேண்டிய விஷயமும் கிடையாது. பொத்தி பாதுகாக்க வேண்டிய தகவல். இல்ல, நீங்க பிற்போக்குவாதி. உங்க பேச்சு கேட்டா உருப்பட முடியாது. தயவு செய்து சும்மா இருங்க. சிவபிரகாசம், வேண்டாம், தயவு செய்து என் பேச்சு கேளுங்க. இதை பத்தி யார்கிட்டையும் சொல்லாதீங்க. கோவிலுக்கு என் கூட வந்து
சாமி முன்னால சத்தியம் செய்து தாங்க, இல்லனா அது உங்களுக்கே நல்லதில்ல. இல்ல சாமி, நீங்கெல்லாம் அந்த காலம் இப்படித்தான் யோசிப்பீங்க. நான் வியாபாரி, அதே நேரம் புண்ணியம் பண்ணினவன். இல்லனா நீங்க தூங்கின மாதிரி நானும் தூங்கி இந்த காட்சியை இழந்திருப்பேன். இல்ல, நான் இந்த ரகசியத்தை சொன்னது தப்பு. இசை மேதை நாகநாதன் பிள்ளையை நினைச்சுதான் சொன்னேன். அது இப்படி திசை திரும்பும்னு எனக்கு தெரியாது. இனிமேலும் உங்களை நான் அந்த ஊர்ல இருக்க விட மாட்டேன். இருவரும் கோவில் மதில் சுவரையொட்டி செய்து கொண்ட இந்த தர்க்கம் நல்ல வேளையாக யார் காதிலும் விழவில்லை. அதே வேளை சிவபிரகாசத்தின் தந்திர புத்தி வேகமாக வேலை செய்தது. சற்று தள்ளி ஒரு தென்னை மட்டை விழுந்து கிடந்தது. அதை கையில் எடுத்து இரண்டாக பிளந்தார். சில நொடிகளில் ஒரு கிரிக்கெட் மட்டை போல் அவர் கையில் அது தயாரானது. அவரின் செய்கையை புரியாதபடி திகைத்து நின்றார் வரதநம்பி. இது எதுக்கு? இது எதுக்கு உங்களுக்கு? இது எனக்கில்ல, உங்களுக்கு தான். எனக்கா? ஆமாம், இதால ஒரே போடு. 4 நாளைக்கு நீங்க எழுந்திருக்க கூடாது. அதுக்குள்ள நான் என் விருப்பப்படி என்ன செய்யணுமோ செய்துப்பேன். குறிப்பா வீடியோ எடுப்பேன். உலகத்தில் இருக்கிற அவ்வளவு டிவி ஸ்டேஷனுக்கும் விற்பேன். நானும் குபேரன் ஆவேன். அப்படியே இந்த ஊரையும் பிரபலமாக்கிடுவேன். நீங்க வேணா பாருங்க, அடுத்த திருப்பதி இந்த ஊர்தான். பேச்சோடு மட்டையால வரதநம்பியின் தலையில் ஒரே போடு. சுருண்டு விழுந்தார் அவர். எதற்கும் இருக்கட்டும் என்று இன்னொரு போடு. புழுவாய் சுருண்டது அவர் தேகம். அடுத்து அவரை இழுத்து சுவரோரம் கிடத்தியவர் ஓடிப்போய் வீட்டு வாசலில் நிற்கும் தன் காரை கிளப்பிக் கொண்டு வந்து காருக்குள் மலமளவென்று அவரை ஏற்றும் பொழுது எதிரில் இன்னொரு கார் வந்து நின்றது. அதில் நந்தனாவும் மாமியும் பின் இருக்கையில் அமர்ந்திருக்க, முன்னிருக்கையில் போலீஸ் அதிகாரி ரவி பிரகாஷ். அவரை பார்த்ததும் ஒரு வினாடி சிவபிரகாசம் திடுக்கிட்டாலும் காரை படுவேகமாக பின்னுக்கு எடுத்து நந்தனாவின் காரை முந்திக்கொண்டு பறந்தார். அந்த இடைவெளியிலும் ரவி பிரகாஷ் சிவபிரகாசத்தை அடையாளம் கண்டு கொண்டு தான் ஆச்சரியம். ஏய், இவர் சிவபிரகாசம், பெரிய தொழிலதிபர் என்றார். அவரும் கோவிலுக்கு வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு போறாரோ என்னவோ என்றால் உள்ளிருந்த மாமி. கோவிலுக்கு எதிரே ஓரமான பகுதியில் கார் நிறுத்தப்பட்டது. மூவரும் இறங்கிக் கொண்டனர். ரவி பிரகாஷ் அந்த காலை வேளையில் அண்ணாந்து கோபுரத்தை பார்த்து சற்றே பரவசம். வழியில் கார் பிரேக் டவுன் ஆகாம இருந்திருந்தா இந்த நேரம் திரும்பி போயிருப்போம். ஆனா நமக்கு காலையில் தான் தரிசனம்னு இறைவன் முன்னமே எழுதிடார் போல என்றபடியே மாமி முன்னால் நடந்தாள். சன்னதிக்குள் குருக்கள் விளக்கு போடும் பணியில் தீவிரமாக இருந்தார். காலை வேளையில் மாமியை கோவிலில் பார்த்ததும் ஆச்சரியப்பட்டார். என்ன மாமி, ஊருக்கு நீங்க போகவே இல்லையா என்று ஆரம்பித்தார். போனவள சாமி கனவுல வந்து திரும்ப கூப்பிட்டா எப்படி வராம இருக்க முடியும் என்றாள். சொப்பனமா? அப்படி என்ன சொப்பனம்? அதை சொல்லக்கூடாது, சொன்னா பழிக்காதுன்னு சொல்வாங்க. மாமி பதிலளித்தவாறே நந்தி வீட்டிற்கும் கல் மண்டபம் நோக்கி சென்றாள். நந்தி சிலையை ஆழ்ந்து பார்த்தாள். கூடவே ரவி பிரகாஷும் நந்தனாவும். மாமியின் கண்களில் கண்ணீர் பெருக ஆரம்பித்தது. அதை ஆச்சரியமாக கவனித்தனர் இருவரும். மாமி வெளிப்படையாகவே பேசினாள். நந்திசா, முதல் தடவை வந்து பிரார்த்தனை செய்தப்ப அதை அப்படியே ஈடேற்றி வச்ச. 2வது தடவை கைவிட்டுட்டியே. நந்தனாவுக்காக நான் கேட்கக்கூடாதா? இவளுக்கு ஒரு புருஷனை கேட்டது தப்பா என்றாள். நந்தனா அதை கேட்டு சற்று நெளிவுடன் ரவி பிரகாஷை பார்த்தாள். நந்தனா, இவங்க என்ன சொல்றாங்க? அவளை சற்று தள்ளி அழைத்து சென்று நிறுத்தி கேட்டான். நடந்ததை ஒன்று விடாமல் கூறினாள். கடவுளே, இங்க நந்திக்காதல சொல்லி வேண்டிக்கிறது அப்படி நடக்குமா? ஆமா, நம்புங்க. அந்த மும்பத்தாதா என்னை என்ன பாடுபடுத்தினான் தெரியுமா? சாமி தான் காப்பாத்தினார். அப்புறம் மாமி எதுக்கு புலம்புறாங்க? மாமிக்கு ஒரே விருப்பம் எனக்கு நல்லபடியா கல்யாணமாகி இந்த சினிமா துறையை விட்டு விலகணுங்கிறது. ஆனா அதுக்கு பதிலா திரும்பவும் கொலை மிரட்டல் வந்தா மனசு வருத்தப்படாதா? அவள் கேட்ட தொனியில் ஒரு ஆழமான துக்கம். ரவி பிரகாஷை அந்த கேள்வி குறைந்தது. அப்பொழுது கொலை மிரட்டல் என்பது போலீசின் நாடகம் என்று சொல்லிவிடலாமா என்று தோன்றியது. எதற்காக இந்த நாடகம் என்று கேட்டால் அதில் நந்தனாவை ஒரு சர்வதேச குற்றவாளியுடன் இணைத்து யோசித்தது வெளியில் தெரிய வரும். அது அவளை மேலும் காயப்படுத்தும் என்றும் யோசித்தார். பின் அந்த நொடியே அவள் எதிரில் தன் செல்போனை எடுத்து திரையில் மெசேஜ் பகுதிக்கு சென்றார். அதில் முன்னேற்பாடாக கொலை மிரட்டல் மனிதன் பிடிபட்டான் என்கிற செய்தி பதிவாகி இருந்தது. அதை அப்பொழுது தான் பார்ப்பது போல பார்த்து வாவ் என்று எகிரி குதித்தார். என்ன சார்? நந்தனா அவளுடன் கேட்டாள். மிஸ் நந்தனா, நீங்க ரொம்ப பாக்கியசாலி. உங்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்த நபரை எங்கள் ஆட்கள் பிடிச்சாச்சு.
பாருங்க, எஸ்எம்எஸ்ல செய்தி வந்திருக்கு என்று அவளிடம் தன் செல்போனை காட்டினார். அதை பார்த்துவிட்டு பதிலுக்கு அவரை ஒரு தினசாக பார்த்தாள். என்ன மிஸ் நந்தனா, உங்க முகத்துல ஒரு சந்தோஷத்தையே பார்க்க முடியலையே. எப்படி முடியும்? இது ஒரு செட்டப். உண்மையில நீங்க என் கூட இருக்கிறது என்னை பாதுகாக்க இல்லை, என்னை பற்றின ஏதோ ஒரு உண்மையை தெரிஞ்சுக்க. அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டதும் எனக்கு தெரியும். அவள் அப்படி கூறவும் தூக்கி வாரி போட்டது. மிஸ் நந்தனா எப்படின்னு கேட்குறீங்களா? அவனிடம் ஆமோதிப்பு பாவனை. கமிஷனரோட பேசும்பொழுது நான் தற்செயலா அந்த பக்கம் வந்தேன். நீங்க என்னை கவனிக்கல. நானும் அமைதியா உங்க பேச்சு கேட்டுட்டு நகர்ந்துட்டேன். ரவி பிரகாஷ் முகம் அவள் பதிலால் புகை பரவியது போல இருண்டது. முதல்ல அதிர்ச்சியா இருந்தது. பிறகு நீங்க உங்க கடமையை செய்யறதா நினைச்சு சமாதானப்பட்டுக்கிட்டேன். என் மனம் வருத்தப்படக்கூடாதுன்னு நீங்க இவ்வளோ தூரம் வந்து இப்படி செல்போன் மெசேஜை எல்லாம் காட்டி உண்மையில உங்களை நான் பாராட்டுறது தான் சரி. அவள் ஒரு புதிய பரிமாணத்தை அவர் வரையில் காட்டி நின்றாள். மாமி நந்தீஸ்வரரை வலம் வர தொடங்கியிருந்தாள். அதை பார்த்தாள். பாவம் மாமி, இன்னும் உண்மை தெரியாது. அவங்க முக்தியை விட என் கல்யாணம் பெருசாயிடுச்சு. எவ்வளவு பெரிய மனசு இருக்கணும் அவங்களுக்கு என்று அவரிடமே கேட்டாள். சற்றென்று ரவி பிரகாஷிடம் ஒரு தீர்மானம். விறுவிறுவென்று மாமியை நெருங்கி கூடவே சேர்ந்து பிரதட்சணம் செய்தவன், மாமி என்னை மன்னிச்சிடுங்க என்றான். எதுக்குப்பா நான் உன்னை மன்னிக்கணும்? அதை பிறகு சொல்றேன். இப்போ நான் உங்களை ஒரு கேட்கலாமா? என்னப்பா? இந்த சூழ்நிலையில நீங்க தான் எனக்கு நந்திசாமி. சாமிக்கு சமமா நானா? தப்பு. உங்க மனசுல நான் கடவுளை பார்க்கறதால அப்படி சொன்னேன். சரி, என்ன கேட்க போற? எனக்கு கல்யாணம் நடக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நான் விரும்புகிற பொண்ணு எனக்கு கிடைக்கணும். ஓ, காதலா? ஆமாம் மாமி, நீங்க வாழ்த்தினா அந்த பொண்ணே எனக்கு கிடைப்பா. உங்க வேண்டுதலும் நிறைவேறும். மாமி உடனே பிரதட்சணை செய்வதை நிறுத்திவிட்டு அவரை பார்த்தாள். அவரும் கலங்க மலங்க மாமியை பார்த்தவரை நின்றார். என்ன மாமி அப்படி பார்க்கிறேன்? நான் விரும்புகிற பொண்ணு கிடைக்கணும்னு வாழ்த்துங்கோ. ஆமா, யார் அந்த பொண்ணு? முதல்ல வாழ்த்துங்க, பிறகு சொல்றேன். என் வாழ்த்து ஒரு பெரிய விஷயமா? நீ ஆள சொல்லு. அது சரி, நீ விரும்புகிற பொண்ணு யாருன்னு எனக்கு தெரிஞ்சு என்ன ஆக போறது? நீ மனப்பூர்வமா விரும்புறனா உன் ஆசைப்படியே அவளே உனக்கு கிடைக்கட்டும். மாமி வாழ்த்தி விட்டு திரும்பவும் பிரதட்சணம் செய்ய தொடங்கினாள். சந்தோஷம் மாமி, நான் விரும்புகிற பொண்ணு பேரை இந்த நந்திசாமி காதலை இப்ப பலமா சொல்ல போறேன். நீங்களும் கேட்டுக்குங்க. இவர்கிட்ட ஒருத்தர் முதலா கேட்கறத கட்டாயம் நிறைவேற்றி கொடுத்துருவாரே. ஆகையால என் விருப்பம் நிச்சயம் நிறைவேறும். அதே நேரம் உங்க விருப்பமும் ஈடேற போறதை பார்க்க போறீங்க என்று இருவர் காதலும் விழும்படி கூறினார். இதை கேட்ட மாமியின் கண்கள் இரண்டிலும் சரசரவென்று கண்ணீர் திரண்டு விட்டது. நந்தனாவும் கிட்டத்தட்ட ஸ்தம்பித்து விட்டாள். சாமி தரிசனம் முடிந்து காரில் திரும்பும் பொழுது மூவரிடமும் அப்படி ஒரு மௌனம், நிம்மதி. அதே வேளை ஒரு இடத்தில் ஆற்றுப்பாலம் ஒன்றின் முன் திரளாக கூட்டத்தை பார்த்துவிட்டு காரை ஓரம் கட்டினார். கீழே இறங்கிய ரவி பிரகாஷ்க்கு தூக்கி வாரி போட்டது. சிவபிரகாசம் ஓட்டிச் சென்றிருந்த கார் அருகிலுள்ள மரத்தில் மோதி விபத்துக்குள்ளாகி அவர் ஒரு பக்கமும் வரத நம்பி வேறொரு பக்கமும் சிதறி கிடந்தனர். கூட்டத்தில் ஒருவர் சொன்னார், திபுன்னு மாடுங்க குறுக்க வந்தது, அதனால வண்டி நிலை தடுமாறி இப்படி விபத்தாயிடுச்சு. ரவி பிரகாஷ் வேகமாக செயல்பட்டார். சிவபிரகாசம் வரத நம்பி இருவரிடமும் உடலில் உயிர் துடிப்பு இருந்தது. அடுத்த நிமிடமே அவர்கள் நந்தாவின் காருக்குள் கிடத்தப்பட்டனர். மாமிக்கு இடமில்லாமல் போனதால் இறங்கிக் கொண்டாள். அவளுக்கு துணையாக நந்தனாவும் இறங்கிவிட்டாள். தம்பி, இவளை ஆஸ்பத்திரியில சேர்த்து காப்பாத்துற வழியை பாருங்க. நாங்க எப்படியாவது வந்து சேர்ந்துக்கிறோம் என்றாள் மாமி. அந்த நேரத்தில் ரவி பிரகாஷுக்கும் வேறு வழி இருப்பதாக தெரியவில்லை. கார் அசுரகதியில் கிளம்பியது. நடுவழியில் நின்ற நந்தனாவை சுற்றிலும் கூட்டம் வேற சேர ஆரம்பித்தது. நல்ல வேளையாக விடைத்தாங்கிக்கு போகும் மினி பஸ் வரவும் மாமியும் நந்தனாவும் அதில் ஏறி திரும்பவும் விடைத்தாங்கிக்கே புறப்பட்டனர். கண்டக்டர் நந்தனாவை ஒரு தேவதை போலதான் பார்த்தான். ஆட்டோகிராஃப் கூட வாங்கி கொண்டான். கோவில் நாகராஜ பிள்ளை கெந்தி கெந்தி நடக்க அவருக்கு உறுதுணையாக லட்சுமி. சிவபிரகாசம் வரதநம்பிக்கை நடந்த விபத்து பற்றி எதுவும் தெரிந்திருக்கவில்லை. விழுந்து பார்த்தபொழுது அவர்கள் இல்லை. காத்திருந்து பார்த்துவிட்டு சரி நாமளாவது கோவிலுக்கு போவோம் என்று லட்சுமி கணவரை கைத்தாங்களாக அழைத்து வந்துவிட்டாள். அந்த காலோடும் கையோடும் நந்திகேஸ்வரர் இருவரும் சுற்றுவதை பார்க்கவே பரிதாபமாக இருந்தது. சுந்தர குருக்கள் வந்து பார்த்துவிட்டு வருத்தத்தோடு திரும்பி போனார். வெளியே கோவில் வாசலிலே மினி பஸ் நிற்கவும் நந்தனாவும் மாமியும் இறங்கிக் கொண்டனர். நந்தனா, நாம விட்டாலும் சாமி நம்மளை விட தயாரில்லை.
வா உச்சிக்கால தரிசனம் பண்ணிட்டு வருவோம். அதுக்குள்ள அந்த போலீஸ் அதிகாரியும் உனக்காக நிச்சயம் ஏதாவது ஒரு காரை அனுப்பி வைப்பார் பாரு என்றாள் மாமி. நந்தனா மறுப்பேதும் கூறவில்லை. மாமி, ஒரு வகையில் இந்த கோவில்தான் என் வாழ்க்கையை மாத்தியிருக்கு என்றபடியே உள்ளே நுழைந்தாள். மாமிக்கு நாகநாத பிள்ளையின் மிருதங்கம் என்றால் கொள்ளைப்பிரியும். மதியம் வானொலியில் அவர் கச்சேரியை தவறாமல் கேட்பாள். அவரையே நேரில் பார்த்தால் அவளுக்கு எப்படி இருக்கும்? அதே நேரம் வாதம் அந்த காலோடு கெந்தி கெந்தி அவர் நடப்பதை பார்க்கவும் அதிர்ச்சியும் ஏற்பட்டது. அவர் அருகே ஓடினாள். இவர் மிருதங்க வித்வான் நாகநாதன் பிள்ளைதானே? லட்சுமி அதற்கு ஆமோதிப்பு தந்தாள். எப்படி ஆச்சு? எல்லாம் தலையெழுத்தாவது கால் எழுத்தாவது கையில வெண்ணையை வச்சுட்டு இப்படியே நெய்க்கு அலைவேல். என்ன சொல்றீங்க? சாமி காதுல உங்க குறைய சொல்லுங்க, அப்புறம் பாருங்க. காதுல வேற சொல்லணுமா? அதான் அவன் சந்நிதியை சுத்தி வரோமே. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கோ. இதுதான் ஐதீகம். இங்கே நீங்க சொல்றது அந்த கைலாசத்துக்கே எதிரொலிக்கும். எப்படியோ இவர் நல்லபடியா ஆனா போதும். இவரை கூட்டிட்டு வந்த சிவபிரகாசத்தையும் வரதநம்பி ஐயாவையும் தான் காணல. எனது அவங்க தான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தவங்களா? ஆமா, நீங்க ஏன் பதறீங்க? பதறாம என்ன பண்ண? அவங்க 2 பேரும் ஆஸ்பத்திரியில் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. ஈஸ்வரா, என்ன சொல்றீங்க? நாங்க வழியில பார்த்து எங்க கார்ல தான் அவங்கள ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சோம். அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அடக்கொடுமையே, 2 பேரும் எங்க போனாங்க? எதனால இப்படி ஆச்சு? வீட்டில் எங்களோட தான் இருந்தாங்க. லட்சுமி அங்கலாய்க்க நாகநாதன் கோணிக்கொண்ட வாயோடு அப்படியே ஒரு ஓரமாக்க உட்கார்ந்து விட்டார். அவர் வரையில் அடிமேல் அடி விழுவதாகத்தான் தோன்றியது. இடையில் நந்தனாவின் செல்போன் சினுங்கியது. ரவி பிரகாஷ் தான் பேசினார். நந்தனா, அவங்க 2 பேரையும் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டேன். உங்களை பிக்கப் பண்ண டிரைவர் வந்துட்டு இருக்கான். அது சரி, அவங்க 2 பேரும் பொழைச்சிடுவாங்களா? அதை சொல்ல முடியாது. ஆமா, நீங்க 2 பேரும் இப்ப எங்க இருக்கீங்க? கோவில்ல நந்திகேஸ்வரர் முன்னால்தான். ஓ, இங்க அந்த வயசானவர் கூட அந்த சாமி பேரை சொல்லித்தான் முழங்கிட்டு இருக்கார். ஒருவேளை அந்த சாமி மனசு வச்சா இவங்களை பிழைக்க வைக்கலாம். எதுக்கும் பிரார்த்தனை செய்துக்கோ. ரவி பிரகாஷ் சொன்னதை நந்தனா அப்படியே மாமியிடமும் சொன்னாள். அது லட்சுமி காதிலும் விழுந்தது. விறுவிறுவென்று நந்தியின் காதருகே சென்றவள், சாமி, அவங்களை காப்பாத்து, உயிர் பிச்சை கொடு என்றாள். அவர்கள் முன் நாகநாத பிள்ளையின் வாத தவிப்பு 2ஆம் பட்சமாகிவிட்டது. அவள் அப்படி பிரார்த்தித்துக் கொண்டது நந்தனாவுக்கு கூட இன்ப அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. அந்த நொடியே ஒரு அதிசயமும் அங்கே அரங்கேற தொடங்கியது. ஓரமாக ஒதுங்கி அமர்ந்திருந்த நாகநாத பிள்ளையின் மேல் ஒரு பள்ளி கல்துணையிலிருந்து தவறி விழுந்தது. அவரும் பதைப்போடு கைகளை உதறியதில் இழுத்துக்கொண்ட கையும் காலும் அந்த நொடியே நேரானது. கையை ஊன்றிக்கொண்டு எழுந்த பிள்ளையும் நம்ப முடியாமல் கை காலை பார்த்து லேசாக குதிக்கவெல்லாம் செய்தார். அதை பார்த்த லட்சுமியிடம் ஆனந்த சிரிப்பு. சாமி என்று அப்படியே மண்டியிட்டு விழுந்தாள். பிள்ளையும் கைகளை கூப்பினார். கோவிலேயே ஒரு மிருதங்கம் இருந்தது. அதை எடுத்து வர சொல்லி ஆனந்தமாய் நந்திகேஸ்வரர் முன் அமர்ந்து உற்சாகமாக வாசிக்கவும் செய்தார். மயக்க வைக்கும் அவரின் இசையை கேட்டு கோவிலில் கூட்டம் கூடிவிட்டது. இடையிடையே சிவபிரகாசம் வரதநம்பி பற்றியும் முன்னேற்றமான தகவல்களும் வந்தன. அவர்கள் அபாய கட்டத்தை கடந்துவிட்ட செய்தி வந்தபொழுது நந்தனாவின் காரும் கோவில் வாசலை அடைந்தது. பிள்ளையையும் லட்சுமியையும் நந்தனா தனது காரிலேயே அழைத்து கொண்டு புறப்பட்டாள். அவளுக்கு எல்லாமே ஒரு கனவு போல இருந்தது. நந்தனா ரவி பிரகாஷ் திருமணம் வெகு விமரிசையாக நடந்தேறியது. வரவேற்பு நிகழ்ச்சியில் நாகநாத பிள்ளையின் மிருதங்க கச்சேரி களை கட்டியது. வரதநம்பியும் சிவபிரகாசமும் கூட கல்யாணத்துக்கு வந்திருந்தனர். சிவபிரகாசத்தை வரதநம்பி தான் கைத்தாங்களாக அழைத்து வந்தார். பாவம் சிவபிரகாசம் எதனாலேயே பேச முடியவில்லை. காலப்போக்கில் பேச்சு வரலாம், வராமலும் போகலாம் என்று டாக்டர்கள் கூறிவிட்டனர். ஆனால் அது எதனால் என்பது வரதநம்பிக்கு மட்டும் தானே தெரியும். நாகநாத பிள்ளையின் கச்சேரியை பார்க்கும் சிவபிரகாசம் மனம் கசிந்து அழுதார். வரதநம்பி தடுக்கவில்லை. ஆட்டும் என்று விட்டுவிட்டார். அதானே பிராயசித்தம். என்ன நண்பர்களே, கதையை கேட்டிங்களா? கதை இதோட முடிஞ்சிருச்சு. இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.